அமிர்தனுக்கு ஒரு பயங்கர கான்ஃபிடன்ஸ் வந்துருச்சு. ஓகே, வெளியே போனா இந்த குடும்பத்து ஃபர்ஸ்ட் டிக்கெட்டு அவுட்டு. நம்ம என்ன பண்ணாலும் இந்த அம்மா மண்டையாட்டி ஒரு விஷயத்த பண்ணிடுவோம். இதுக்கப்புறம் அவங்க அண்ணனுங்களை ஃபேஸ் பண்றதா ஒரு இதுன்ற மாதிரி ஒண்ணு போச்சு ஆக்சுவலா. அண்ட் பார்வதிக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்துச்சு. ஏன்னா பார்வதி பயந்த அளவுக்கு இந்த மாதிரி ரியாக்ஷன் கொடுக்கலன்னு ஒண்ணு பார்வதிக்கு அங்கவே ஓகே, நான் உன்னை பாத்துக்கல, நீ நான் நினைச்ச அளவுக்கு எதுவும் பண்ணல. உங்க டாய்லெட் கிளீனர் பைசன் டாய்லெட் கிளீனர் குவாலிட்டியை விட பெட்டர்னு நிரூபிச்சா உங்க மொத்த பணமும் ரீஃபண்ட். பைசன் டாய்லெட் கிளீனர் இப்போது 79 ரூபாயில். அது இது அப்படி இப்படின்னு எப்படி பார்த்தாலும் இதுதான் ஹிட்டான ஆஃபர். குறைந்த விலை நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். இன்னைக்கு முதல்ல இந்த ஷோ பார்க்கும்போது எப்படி நான் எக்ஸ்பெக்ட் பண்ணதெல்லாம் நடக்கல, அன்எக்ஸ்பெக்டடா நிறைய நடந்துச்சு. உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? நான் சத்தியமா சொல்றேன், ஸ்டார்டிங் டேவே சௌந்தர்யா என்ட்ரி, ஒரு சாண்டா கிளாஸ் உள்ள போயிட்டு கிஃப்ட் கொடுக்கறது, அது இந்த மாதிரி விஷயங்களை தவிர்த்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஃபேமிலி என்ட்ரியே ரொம்ப மொக்கையா இருந்தது ஃபார் 24 hours. உலகமே எதிர்பார்த்திருக்கோம் இந்த அம்மா வந்தா லாஸ்ட்லி அப்பா மாதிரியோ, இல்ல ரவீனா அவங்க சொந்தக்காரங்க மாதிரியோ, இல்ல சிவானியோட மதர் மாதிரியோ ஒரு பெரிய சினாரியோ நடக்கும் அப்படின்றது. ஏன் அப்படின்னு ரீசன்னா, அவங்க மகளாகிய விஜே பாரு அவ்வளவு பில்டப் கொடுத்தாங்க. எங்க அம்மா என்ன நினைப்பாங்க, அது வெளியில எப்படி போதுனே தெரியல, அப்படி இப்படி 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 இப்படின்னு ஒரு பயங்கரமான ஒரு எஃபெக்ட் ஒண்ணு கொடுத்தாங்க. ஒரு ரிலீஸ் ஒண்ணு கொடுப்பாங்கல்ல ரஜினி சார், அந்த மாதிரி. அதான் 24 parts எனக்கு கொடுத்துட்டீங்க. ஓ சார், தேங்க் யூ, ஐ ரியலி கெட் ஆஃப் யூ. பட் விஜய் டிவி டீம் எப்படி தெரியுமா, அவங்க எப்படி ஸ்ரீரஞ்சனி நேத்து நீ பெரிய கருணை மாதிரி எல்லா அன்பும் இப்படி வாங்கிக்காது, நீ அதுக்குன்னு பிக் பாஸ் வரலன்னு எப்படி சொன்னாங்களோ அந்த மாதிரி பிபி டீம் மொத்த அம்பு இன்னைக்கு வாங்கிச்சு. 24 போச்சா, ஒரு ரேட்டிங் வந்திருக்கோம், ஒரு பெரிய தாக்கத்தை உண்டாக்கி இருக்கோம், எல்லாம் போச்சு. இது ஆதிரையே வச்சிருக்கலாம் போலயே. அவங்க அம்மா ஸ்டேஜ்லயே தைரியமா இதுக்கு மேல என்னங்க பண்ணணும் என் பொண்ணு அப்படின்னு ஒரு விஷயம் சொன்னாங்கல்ல, அந்த அம்மாவாச்சு கண்டென்ட் கொடுத்திருக்கோம், இதுக்கு எஃப்ஜே ஆதிரிய வச்சிருக்கலாமே அப்படின்னு. மிஸ் ஃபயர் ஆயிடுச்சுங்க டோட்டலா. எங்க ஹோஸ்ட் கூட சொன்னாரு, அக்கா ஆதிரிய ஃபேமிலி என்னக்கா இருக்கு, அவங்க பாரு அம்மா தானக்கா வந்தா தானக்கா நல்லா இருக்கும் அப்படின்னாரு. இத சொல்ல சொன்னாங்க, அதனால நான் சொல்றேன், இதை மென்ஷன் பண்ண சொன்னதுனால சொல்றேன். எங்க ப்ரொடியூசர் சொன்னாங்க, மேம் நீங்க நாளைக்கு பல்பு வாங்குவீங்க அப்படின்ட்டு. அதனால பெரிய பல்பு எனக்கு இல்ல, பெரிய பல்பு ஆக்சுவலா ரஜிராக்கு தான் நானும் வாங்கிட்டேன். அதான் இதுல என்னன்னா, நாங்க நிறைய பெட்டு கட்டியிருந்தோம், நானும் மேமும் அக்காவும் நானும் நிறைய பெட்டு கட்டியிருந்தோம். பல்ப் வாங்கினது நானும் அக்காவும் தான். இதுல பிரைட் ஆனது எங்க ப்ரொடியூசர் ஜி மட்டும் தான். அவங்க பயங்கரமானவங்க, அவங்க எவ்வளவோ பாத்துட்டு வந்திருக்காங்க, நம்ம இப்பதானே வளர்ந்து வரோம். ஓகே, பக்கத்துல வச்சுப்போம். ஆபீசர் மாதிரி ஸ்கெட்ச் கரெக்ட்டா போடுறாங்க, இதுதான் நடக்கும் இதுதான் நடக்கும்னு. எங்க இருந்து அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்துச்சோ வரணும். நான் பிபி டீம்ல பேசி எங்க ப்ரொடியூசர் இந்த இடத்துல இருக்கிறதுக்கெல்லாம் இது கிடையாது, ஒத்துக்கோங்க, பயங்கரமா யோசிச்சு ஒரு விஷயத்த பண்றாங்க, அதனால அப்படின்னு சொல்லி நானே பேச போறேன். அந்த அளவுக்கு கேப்பபிளான ஒரு ப்ரொடியூசர் தான். சோ பேக் டு தி ஷோ பாத்தீங்கன்னா, காலையில எந்திரிச்ச உடனே சாண்டா கிளாஸ் வந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி திவ்யா சொன்னாங்க. கிஃப்ட்ஸ் எல்லாம் கொடுத்தாருன்னா, சாண்டா கிளாஸ் கிஃப்ட்ஸ் எல்லாம் கொடுத்தா லைஃப் மாறும் அப்படி இப்படி இப்படின்ட்டு. அண்ட் என்னோட எக்ஸ் ரொம்ப மிஸ் பண்றேன் அப்படின்னு சொன்னது நல்லா இருந்துச்சு. ஆமா, எக்ஸ யாரதான் மிஸ் பண்ண மாட்டாங்க சொல்லுங்க, எல்லாருமே எக்ஸ மிஸ் பண்ணதான். இல்ல பொதுவா சொல்றேன், இதுல ஏதோ உள்குத்தி இருக்கிற மாதிரி இருக்கே உங்க பர்சனல். இல்ல அப்படி எல்லாம் இல்ல. உண்மையில சாண்டா கிளாஸ் எக்ஸ் நிறைய எக்ஸ் உண்மையிலே கத்து கொடுத்துட்டு தாங்க போவாங்க. எக்ஸ்னாலே கத்து கொடுத்துட்டு போறதுதானே. சரி, அதுதான். சோ திவ்யா கிட்ட பேசுறது மட்டும் இல்லாம ஒரு தனி கேமரா கிட்டயும் போய் அந்த நபரோட பேரை சொல்லி, அவர் பேர் எனக்கு உண்மையாலுமே வாயில வரல, தப்பா எடுத்துக்காதீங்க, சொல்லி இந்த மாதிரி ஏதோ ஒண்ணு, அது எந்த ஊருக்காரா இருந்தாலும் அது பேரு வாயில வரல. அது என்ன சொன்னாங்கன்னா, இந்த மாதிரி மேரி கிறிஸ்மஸ், நான் உன்னை மிஸ் பண்றேன், கண்டிப்பா நிறைய மெமரிஸ் இருக்கு, நீ எனக்கு லைஃப்ல நிறைய புது விஷயங்களை கொடுத்துருந்த பண்ணிட்ட அப்படி இப்படி, நான் அது எதுவும் மறக்க மாட்டேன், சோ இந்த நாள் நீ சந்தோஷமா இருக்கணும் அப்படின்ற மாதிரி விஷயம் எல்லாம் பண்ணி முடிச்சு, அப்புறம் திவ்யா சொன்னாங்கல்ல சாண்டா கிளாஸ் வந்தா நிறைய விஷயங்கள் மாறும் அப்படி இப்படின்னு, டக்குன்னு பாட்டு வருது, நம்ம சவுண்ட் உள்ள போறாங்க. ஆனா உள்ள இருக்கிற கண்டஸ்டன்ஸ்க்கு தெரியாது அது சவுண்ட்ன்ட்டு. ஆனா எப்பயுமே ரிவீல் பண்ண சீரியல் செட்டுக்குலாம் சாண்டா இல்லங்க, விஜய் டிவி நம்ம சேனல் பேஜ் இருக்குல்ல, இன்ஸ்டா பேஜ், அதுல சௌந்தர்யான்னு ரிவீல் ஆயிடுச்சு. பட் உள்ள இருக்கிற கண்டஸ்டன்ஸ்க்கு அது ரிவீல் கொடுக்கல. சோ உள்ள போய் அழகா சவுண்டுக்கு சொல்லிருப்பாங்க, அம்மா தாயே உன் குரலையே காமிச்சு குத்துற, நீ யாரு, நீ வாயே திறக்க கூடாது, உள்ள போயிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாம் கொடுத்து பக்காவா உள்ள அனுப்பிச்சு, மேடம் போய் கிஃப்ட்ஸ் எல்லாம் கொடுத்து, புது ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் சாண்டா கிளாஸ் அமைச்சிருக்காருன்னு பிக் பாஸ் சொல்லி
எல்லாருக்கும் ஒரு புது ட்ரெஸ் அண்ட் சாக்லேட்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு ரொம்ப நேரம் சவுண்டை விட்டா சம்பவம் ஆயிடும், வெளியில கூட்டு வந்துடலாம்னு சொல்லிட்டு சவுண்டை கூட்டு போய் அண்ட் கிறிஸ்மஸ் நல்லாவே ஸ்டார்ட் பண்ணாங்க. நல்லா ஜாலியா ஆமா. இருந்து அதுக்கப்புறம் தான் பாருவோட அம்மா உள்ள ஃப்ரீ போறாங்க. ஸ்டாக் மறந்துட்டீங்க. ஃப்ரீ ஸ்டாக்லாம் வந்துச்சு. அது உட்காந்து அமித் இது போடுறது அது போடுறது தானே அது பேசுவோம். முதல்ல இந்த ஃபேமிலியை பத்தி பேசுவோம். ஏன்னா நான் நிறைய அதிர்ச்சியான இடங்கள்ல இருக்கல ஆமா. பிகினிங்கே நம்ம சொல்றேன். So இது ஓபன் பண்ணா விளையாடுறதெல்லாம் ஃப்ரீ ஸ்டாஸ்க்குன்னும் போது அது ஜாலி. நேத்தே நாங்க பார்த்தோம். ஆமா. விக்ரமும் பாருவும் வந்து இந்த தண்ணி ஊத்திக்கிறது அது வந்து நேத்து முந்தா நேத்து ஒண்ணு போச்சு. அந்த மாதிரி வந்து அமித் பாரு எல்லா வீடும் ஃப்ரீஸ் ஆகுறது, இந்த ஷேவிங் கிரீம் எடுத்து போட்டு பண்ணா அதெல்லாம் ஓகே. பட் பேக் ஓகே. டு 3 ஃபேமிலிஸ் போயிருக்காங்கல்ல. ஆமா. அதுல வந்து ஃபர்ஸ்ட் பாருவோட ஓபன் ஃபேமிலி பண்ணா பாரு ஃபேமிலி. பாருவோட அம்மா நிக்கிறாங்க. பாரு எதிர்பார்த்திருப்பாங்க கூட ஒரு அண்ணன் பொண்டாட்டி எல்லாரும் வந்திருப்பாங்கன்னு பார்த்தா அம்மா பெட்டியோட நின்னாங்க. ஏன்னா 24 ஹவர்ஸ் பாரு சூப்பராவே டாஸ்க் விளையாடிட்டு வந்தாங்க. நான் எக்ஸ்பெக்ட் பண்ண என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிற, என்ன விளையாடுற, என்ன இது கூத்தடிச்சிட்டு இருக்கிற ஒரு பையனோட என்னம்மா பேர் எப்படி போகுது வெளில தெரியுமான்னு கேட்பாங்கன்னு நினைச்சேன். ஆனா அந்த அம்மாக்கு ஒரு ட்ரைனிங் செக்ஷன் போயிருக்குன்னு நினைக்கிற ரெஜிரா. என்னன்னா வெளியிலேயே பிஆர் டீம் சொந்தக்காரங்களாம் சொல்லியிருப்பாங்க போல இருக்கு, உன் பொண்ணு பேர் யாருக்குமே கெட்டு போய் நாரி போய் தான் இருக்கு, நீ போய் இன்னும் நார் அடிச்சு இன்னும் குடும்பமானத்தையும் கொண்டு வந்து தெருவுல விட்டுறாத. என்ன பிஆர் டீம் சொல்லியிருப்பாங்க, நாங்க கஷ்டப்பட்டு கொஞ்சம் தேத்தி இவ்வளவு தூரம் கூட்டு வந்திருக்கிறோம், நீங்க இன்னும் அதை நாசம் பண்ணாதீங்க, உங்க கோவத்தெல்லாம் வீட்டுல வச்சுக்கோங்க. என்ன அதனால இப்ப உள்ள போயிட்டு ரொம்ப சாந்தமா இருந்துட்டு வந்திருக்க. அந்த 24 மணி நேரம் நீங்க இருக்கிற இடமே தெரியக்கூடாது. ஓகேவா? டீல், உங்களுக்கு ஒரு டீல் எங்களுக்கு ஒரு டீல் அப்படி பேசிட்டு அமைச்சிருப்பாங்க போல இருக்கு. உங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு அப்படி தெரிஞ்சாக்கா? எனக்கு எப்படி தெரியும் தெரியுமா? உள்ள வந்து பயங்கர சந்தோஷமா இருக்கிறத பார்த்தா, எப்பா 30 வயசு ஆயிடுச்சு, என் பொண்ணுக்கு மாப்பிள்ளை கிடைச்சிருச்சுப்பா அப்படிங்கிற சந்தோஷத்துல இருந்த மாதிரியே தெரிஞ்சு எனக்கு பாக்குறது. அப்படி அவங்களுக்கு தோணுச்சு. எனக்கு என்ன தோணுச்சுன்னா, இவங்க இந்த மதுரைக்காரங்க அப்படி இப்படி ஒரு பெரிய ஃபேமிலில இருக்கு. கமருதீன் ஒரு முஸ்லிம் பையன். இன்னொன்னுங்க, இது வந்து நிறைய விஷயங்கள் சிலுமிஷ வேலையெல்லாம் இவங்க பண்ணியிருக்காங்க. நிறைய கெட்ட பேர் வாங்கியிருக்குல்ல. சோ அது ஜாதியை விட்டுடுங்க, ஒரு ஜாதி பக்கத்துல வச்சிருவோம். பொதுவாவே ஒரு விஷயம் போயிட்டு ஒரு எல்லை மீறி போறது, அதுக்கு ஒரு தான் வீட்டு பொண்ணுக்கு இவ்வளவு கெட்ட பேர் வருது அப்படின்னும் போது அந்த ஒரு கோவம் இருக்கும். அந்த கோவத்தை வெளிப்படுத்துவாங்க அவங்க நினைச்சேன். ஆனா அதுக்கான செயல் வந்து ஒண்ணுமே எங்கேயுமே இருக்கு. அது எங்கேயோ ஒரு இடத்துல இருந்தாலுமே காமிக்கூடாது. அலர்ட் ஆறுமுகம் அலர்ட், வாயே விடக்கூடாது அப்படின்ற மாதிரி மெயின்டைன் பண்ணி. ஆனா ஒரு சில விஷயங்கள்லாம் 1 ஹவர்ல கட் பண்ணிட்டாங்க. ஏன்னா அந்த அம்மா அவ்வளவு கண்டென்ட் கொடுக்காதனால ரொம்ப சுருங்கிருச்சு. அந்த அம்மாவோட போர்ஷன் சுருங்கிருச்சு. வந்த உடனே என்னம்மா என்ன எப்படி இருக்கிற, நல்லா இருக்கிறியா அப்படின்னு போது அண்ணன் வரலையான்னு கேட்டுச்சு பாரு. ஆமா வரல. இல்ல அண்ணன் வரல அப்படின்னு கொஞ்சம் ஒரு ஒரு முகம் இதோட தான் சொன்னாங்க. உன்னை ஏமா என்ன அப்படின்னா, இல்ல நான் மட்டும்தான் வந்தேன், அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நீ ஏண்டி யோசிக்கிற, நீ யோசிக்கிறது எல்லாம் ஒண்ணும் இல்ல, என்னமா ஒரு மாதிரி பேசுறியே சொல்லுமா அப்படின்னு. நீ எப்படி இருக்கிற, நான் எப்படி இருக்கிறேன், நல்லா தானடி இருக்கிறேன் நீ. பாட்டு படிச்சாங்க தெரியுமா? பாட்டு படிச்சாங்க. அது வந்து ஷீஸ் ஸ்கூல் டீச்சர். அந்த காலத்து மனுஷங்கன்றதுனால அந்த ஃபாலோ அவங்களுக்குன்னு சில விஷயங்கள் இருக்கும்ல, பிடிச்ச விஷயங்கள், அதை வந்து இந்த வீட்டுக்கு நல்லா எக்ஸிக்யூட் பண்ண மாதிரி இருந்தது. பட் ரொம்ப சேஃபரா இதை பெரிய பிரச்சனை பண்ணக்கூடாது, அசிங்கம் பண்ணக்கூடாதுன்றதுல ரொம்ப கான்சியஸா இருந்தாங்கன்றது தெரிஞ்சது. உள்ள வந்து கூட கமருதீன் கிட்ட வந்து அவங்க எப்படி சொன்னாங்கன்னா, ஏமாத்தக்கூடாது, கைவிட்ட கூடாது, ஒருத்தங்க நம்மள நம்புறாங்கன்னா கைவிட்ட கூடாது. அதுலதான் எனக்கு சிரிப்பு வந்துருச்சு. அம்மா நீங்க இந்த பையன் கிட்ட சொல்றதுல 10 பைசா பிரயோஜனம் கிடையாது. அப்படியே முகத்தை கொஞ்சம் திருப்பி உங்க பொண்ணு கிட்ட கைவிட்டுறாதம்மா, அந்த பையன் வீட்டுக்குள்ள வந்து எவ்வளவு நாசமா போனாலும் நீதான் வேணும்னு உன் பின்னாடி நிக்கிறாமான்னு அவங்க பொண்ணு கிட்ட சொல்லியிருந்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் பலமா பொருந்திருக்கும். அந்த விஷயம் வந்து பொருந்திருக்கும். அது இதுவாயிருச்சு. அப்போ கமருதீனுக்கு ஒரு கான்பிடன்ஸ் வரும். ஓ மை காட். ஏன்னா இவன் எதிர்பார்த்தது வேற. கமருதீன் என்ன எதிர்பார்த்தப்பல, ஐயோ அவங்க அம்மா ஆளுங்க அவங்க அண்ணன் எல்லாம் வந்த பெரிய கலாட்டாவும் அடிச்சா கூட வாங்கிப்பா அப்படிலாம் ஒரு சீனை போட்டாப்புல. சோ இவங்க வந்து இவ்வளவு நல்லா பேசுறாங்க, கொள்றாங்க. படிப்பு வந்து அப்படி இருக்கக்கூடாது, இப்படி இருக்கக்கூடாது, நீங்க சொல்ற மாதிரி கை விடக்கூடாது, நல்லா பண்ணணும் அப்படி இப்படின்னு கமருதீனுக்கு ஒரு கான்பிடன்ஸ் வருது. ஓகே வெளியில போய் வீட்டுல பொண்ணு கேட்டா குத்துருவாங்க போல இருக்கு. நீங்க இன்னொன்னு பாத்தீங்களா, கமருதீன் எத்தனை டைம் அந்த கால்ல எத்தனை டைம் விழுந்தாருன்னு பாத்தீங்களா? பட்டக்குன்னு விழுறாப்புல. சட்டக்கு. அதாவது என் குணத்துக்கு என் கோவத்துக்கு எனக்கு பொண்ணு கிடைக்காது, உங்க பொண்ணு என் பின்னாடியே சொத்துறா, கமுன்னு போறாம வேற படுறா, ப்ளீஸ் எனக்கு காட்டி கொடுத்துருங்க அப்படின்ற மாதிரியே இருந்தது. சோ உள்ள எவ்வளவு மஸ்கா பண்ண முடியும் சொல்றாரு. நிறைய ஒரு விஷயம் தனியா உட்காந்து கூட அவங்க அம்மா கிட்ட பேசுறாப்புல. என்னன்ட்டு, அம்மா நான் ஃபர்ஸ்ட் ஐடில ஒரு 2.5 லட்சத்துக்குலாம் வேலை செஞ்சேன், எனக்கு நல்ல பணம் எல்லாம் இருந்தது, ஆனா எனக்கு அது ஆசை கிடையாது, சினிமா இதுதான் ஆசை, கம்மி வரவா இருந்தாலுமே நான் இதை சூஸ் பண்ணேன் அப்படி இப்படின்லாம் அவங்க அம்மா கிட்ட இதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்றாப்புல. எக்ஸ்பிளைன் பண்ணி அவங்க அம்மா அப்படியாப்பா இதெல்லாம் கேக்குறாங்க. அப்புறம் ஒரு இடத்துல கவுண்டர் கொடுக்குறாங்க. எங்கன்னா அது நீங்க பாத்திருப்பீங்க,
எங்கன்னா நீ நல்லாதான் பண்ற, ஒரு இடத்துல திசை மாறிடுற, அது இந்த மாதிரி பசங்களாலதான் திசை மாறுன்ற மாதிரி ஒரு சின்ன கவுண்டர் கமுருதினை வச்சு அடிச்சிடுறாங்க. விளையாட்டு அடிச்சாங்க. அதான் சொல்றாங்க, மனசுல சில விஷயங்கள் இதுக்கு அது ஓப்பனா வெளிப்படுத்த முடியல அப்படின்ற மாதிரி எனக்கு அதுதான்க்கா நம்ம தப்பு பண்ணிட்டோம். அவங்க அம்மாவை கூப்பிட்டு பதில் அவங்க அண்ணன்மார்களை கூப்பிட்டுருக்கணும். நம்ம அவங்க அண்ணன் எல்லாம் வந்து ஐயா நீ வேற வேலை இல்லப்பா, 2 மணி நேரத்திலேயே நான் ஏதாவது பேசிடணும்னு தோணுது, 24 மணி நேரமா நீயே போய் உன் பொண்ணோட ஜாலியா உட்காந்துட்டு பிக் பாஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு வான்னு சொல்லி அவங்க அண்ணன் சொல்லியிருப்பாரு. அண்ட் இன்னொன்னு சொன்னாங்க, ஜான்சி ராணி கதையை வச்சு அவங்க அம்மாவுக்கு ஒரு விஷயம் சொன்னாங்க, அதெல்லாம் கட் பண்ணிட்டாங்க 1 ஹவர்ல. என்னன்னா ஜான்சி இப்ப நீ சொல்றது, அதாவது பாரு சொல்றாங்க, அம்மா இந்த வீட்டுல வந்து நான் திசை கொஞ்சம் திரும்பிட்டேன், எனக்கு தெரியுது, ஏன்னா எனக்கு பிடிச்சிருக்கு, எனக்கு இந்த ஒரு விஷயம் பிடிச்சிருக்கு, உனக்கே தெரியும்ல எனக்கு பிடிக்கலன்னா நான் திரும்பி கூட பார்க்க மாட்டேன், எனக்கு இது பிடிச்சிருக்குன்றதுனால நான் அதை இது பண்றேன், எனக்கு புரியுது, நான் கேமை ஃபோக்கஸ் பண்றோம் போது அவங்க என்ன சொல்றாங்க, அது வந்து ஃபீலிங்கு உணர்வெல்லாம் வரது நான் எதுவும் சொல்லல. ஆனா ஜான்சி ராணின்றவங்க ஒரு நாட்டுக்கு, ஒரு அரண்மனைக்கே ஒரு ராணி. அவங்க வந்து அவங்களுக்கும் ஃபீலிங் எல்லாமே இருக்கும். பட் அதையே புடிச்சிட்டு நடக்க முடியாதுல்ல. அவங்க அந்த நாட்டை காப்பாத்தணும், அந்த அரண்மனையில இருக்கிற ஆளுங்களை காப்பாத்தணும், போருக்கு போகணும், எவ்வளவு விஷயங்கள் இருக்கு. அப்போ ஒரு விஷயத்தையே புடிச்சிட்டு, ஒரு உணர்வையே புடிச்சிட்டு நம்ம சுத்த முடியாது. அது மட்டும் வாழ்க்கை கிடையாது. நம்மள நம்பி இருந்து நம்ம ஒரு என்ன ஃபோக்கஸ்க்காக வந்திருக்கோமோ அதையும் ஃபோக்கஸ் பண்ணணுன்றது. ஒரு உதாரணமா சொன்னா, கரெக்ட்மா நீ இப்ப சொன்ன உடனே எனக்கு புரிஞ்சிச்சுமா, இனிமே பாருமா நான் என்ன பண்றேன் ஏது பண்றேன் அப்படின்னா, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வீட்டுக்குள்ள போச்சு. ஆனா கமருதனுக்கு ஒரு பயங்கர கான்பிடன்ஸ் வந்துருச்சு. ஓகே, வெளியே போனா இந்த குடும்பத்து ஃபர்ஸ்ட் டிக்கெட்டு அவுட்டு, நம்ம என்ன பண்ணாலும் இந்த அம்மா மண்டையாட்டி ஒரு விஷயத்த பண்ணிடும், இதுக்கப்புறம் அவங்க அண்ணனுங்களை ஃபேஸ் பண்றதுதான் ஒரு இதுன்ற மாதிரி ஒண்ணு போச்சு ஆக்சுவலா. அண்ட் பார்வதிக்கு ஒரு கான்பிடன்ஸ் வந்துருச்சு. ஏன்னா பார்வதி பயந்த அளவுக்கு இந்த மாதிரி ரியாக்ஷன் கொடுக்கலன்னு உடனே பார்வதிக்கு அங்கவே ஓகே, நான் உன்னை பாத்துட்டேன்ல, நீ நான் நினைச்ச அளவுக்கு எதுவும் பண்ணல, ஆனா நீ சொல்றதெல்லாம் எனக்கு புரியுது அப்படின்னு சொல்லி பயங்கர கான்பிடன்ஸ் வந்துருச்சு பாருக்கு. அதான்க்கா அவங்க அம்மா முன்னாடியே ஒரு ஃப்ரெண்ட்லியான கேரக்டர் தானாக்கா. இதுவும் எங்க ப்ரொடியூசர் தான் சொன்னாங்க. ஆக்சுவலா நானும் வீடியோஸ் பாத்துருக்கேன், நிறைய வீடியோஸ்ல வந்து அவங்க டாட்டரோட உட்காந்து அவங்க அந்த ஷார்ட்ஸ் யூடியூப்கா இருந்தாலும் இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ்கா இருந்தாலுமே நான் பாத்திருக்கேன். பட் தென் ஆல்சோ நான் என்ன யோசிச்சேன்னா, ஷீஸ் ஓல்ட் ஸ்கூல் விமன், ஷீஸ் அ டீச்சர். பொண்ணு வந்து ஒரு ஷோக்கு போய் இப்படி எல்லாம் பண்றாங்களே ஒரு பையனோட சேர்ந்துகிட்டு, இது எதுக்கு அப்படின்ற மாதிரி அந்த ஒரு பிரதிபலிப்பு இங்க உள்ள இருக்கும்னு நினைச்சேன். பட் நான் வந்து அவங்க எப்படி காமிச்சாங்கன்னா உலகத்துக்கு, எனக்கு புரியுது அது தவறுன்ட்டு. ஆனா என் பொண்ணு பப்ளிக்ல பண்ற அசிங்கம் நான் வந்து பண்ண மாட்டேன். நான் படிச்சவன், நான் ஒரு டீச்சர், நான் அது என் 4 செவத்துக்குள்ள பேசிக்கிறேன். இங்க வந்து அந்த 24 மணி நேரத்தை நான் அசிங்கப்படுத்திக்க விரும்பல, நான் என்ன அசிங்கப்படுத்திக்க விரும்பல. அதுல வந்து ரொம்ப தீவிரமாவே அவங்க வந்து செயல்படுறாங்க. அண்ட் இன்னைக்கு காலையில வீட்டை விட்டு வெளியில வந்துட்டாங்க. இன்னைக்கு காலையில விக்ரம் ஃபேமிலி, ஈவினிங் சுபிக்ஷா ஃபேமிலி உள்ள போயிருக்காங்க. அவ்வளவுதான், நாளையோட ஃபேமிலி வீக் முடியுது. சோ நாளைக்கு காலையில நடக்கிற ஒரு விஷயம் என்னன்றது நம்ம நாளைக்கு பாக்கணும். இப்ப மேபி 24 hours பாக்கணும். சோ இதுதாங்க, அவங்க தெளிவா இருக்காங்க. கமருதனை ஹர்ட் பண்ணக்கூடாது, கமருதனை அட்டாக் பண்ணக்கூடாது, ஆமா பொண்ணு கேட்டலாம் அப்படின்னு தெளிவா இருக்கிறாரு. கமருதீன் வந்து ஃபிக்ஸ் ஆகி இருந்தாரு. அதுக்கப்புறம் ஒரு சம்பவம் நடந்தது. அவங்க அம்மா கார்டன் ஏரியால இருக்கு, கிச்சன் ஏரியால கமருதனுக்கு என்ன தோணுச்சுன்னு தெரியல. பாருன்னு என்னடா அப்படின்னு, மிஸ் யூ பாரு அப்படின்றது. யூ மிஸ் மீ நவ், யூ மிஸ் மீ தட் டைம், யூ மிஸ் மீ திஸ் டைம், எஸ் அப்படின்னு அப்படியே ஹக்கிங் சீன் வந்து அந்த தன ஏதோ ஒரு கண்ட்ராவியான ஒரு பேக்ரவுண்ட் மியூசிக்கோட நான் கற்பனை பண்ணி பார்த்தேன் அந்த சினாரியோவை. சோ அவர் வந்து ஆக்சுவலா எப்ப நடந்தது இது, சாரி மக்களே, இது அவங்க அம்மா இருக்கும்போது இப்ப நடக்கல, கமருதனோட ஃபேமிலி வந்துட்டு போன பிறகு நடந்திருக்கு. ஓ மை, வந்துட்டு போனது கான்ஃபிடென்ட், so confident now. அந்த அளவுக்கு அப்ப அத பத்தி எனக்கு என்ன பிரச்சனைனா see எனக்கு எங்கயோ ஒரு இடத்துல கமருதன் கொஞ்சம் சீரியஸா இருக்காரோ இதுல அப்படின்ற ஒரு விஷயம். ரெண்டாவது, இது உண்மையாலுமே போய் நடந்தா சந்தோஷம் தான். ஆனா எனக்கு ரொம்ப ஆழமா தோணுது, எங்கேயோ ஒரு இடத்துல இது வந்து ஒரு கேமிங் பர்பஸ்க்காக போகுது, இது வெளியில வந்து இப்படி எல்லாம் இருக்காது, வேற மாதிரி ஆயிடும் அப்படின்னு இப்படி சொல்றீங்கல்ல. நான் இன்னைக்கு காலைல ஒரு மீம்ஸ் பார்த்தேன். எதர்ச்சியா இன்னைக்கு ஒரு மீம்ஸ் பார்க்கும்போது இந்த கேரளால பார்லி அப்படின்னு ஒருத்தங்க இருக்கிறாங்களாமே, அந்த ஹர்லி கேரோட இன்டர்வியூ எடுப்பாங்க தெரியுமா, பார்லி மாதிரி. அவங்க கல்யாணம் முடிச்சாங்கல்ல, அந்த மாதிரி போயிட்டு பியூட்டிஃபுல்லா ஐயா அப்படி பார்த்தா அமீர் பாவனி கல்யாணம் முடிச்சாங்க, பர்லி மேனி கல்யாணம் முடிச்சாங்க, ஸ்ரீனி. அது வந்து சீசன் 1ல நடந்தது, இது வந்து சீசன் 4லயோ 5லயோ. சரி அதெல்லாம் நான் என்ன சொன்னேன், இது வெளியில வந்து எக்ஸிக்யூட் ஆச்சுன்னா சந்தோஷம் தான். ஆனா எங்கேயோ ஒரு இடத்துல ரொம்ப டவுட்ஃபுல்லா இருக்கு, இது ஒரு கேமுக்காக ஆப்போசிட் சைடுல இருந்து போதோ, இது வெளியில வந்தா இப்படி இருக்காது. ஏன்னா அந்த க்ளோஸ்ட் சர்க்கிள்குள்ள அது வேற. ஆனா ரியல் லைஃப்க்கு வரும்போது நிறைய விஷயங்கள் ரியாலிட்டிக்கு வரும்போது அது சீரியஸா இருக்கும்.
அது எந்த அளவுக்கு இவங்க 2 பேர் அதை ஃபோக்கஸ் பண்ண போறாங்கன்றத ஒரு விஷயம். ஓகேவா? சோ அது ஒண்ணு. இப்ப சும்மா கால்ல விழுந்தாரு பையன் நல்லா பேசுறாருன்றதுனால பொண்ணை தூக்கி குடுத்துருவாங்களான்னு கேட்டா டவுட் தான். அண்ட் இப்போ ஒருவேளை கேம்காகவே பாரு பண்றாங்க அப்படின்னு வச்சுக்கிட்டாலுமே கமருதீன் கிட்ட ஒண்ணுமே கிடையாது, பேக்ட்ராப் கிடையாது, எதுவுமே கிடையாது. சோ பாரு அதெல்லாம் எனக்கு எதுவுமே இல்லாட்ட கூட பரவாயில்லடா, நீ வளர்ந்து வா பாத்துக்கலாம், நான் கூட நிக்கிறேன் அப்படின்னு நின்னாங்கன்னா ஓகே. நிக்கல, இது ஒரு கேம்காக தான் பண்ணாங்கன்னா போட்டுக்கும். உழைப்பு இருக்குக்கா, உழைப்பு இருக்கு, 2 கை இருக்கு, 2 கால் இருக்கு. ஏங்க எல்லாமே ஒரு கல்யாணம் ஆயிட்டு வீட்டுக்குள்ள போகும்போது தாங்க எல்லா ரியாலிட்டிக்கு வரும் எல்லாமே. அப்ப மிஸ் யூ பேபி, ஐ லவ் யூ பேபி எல்லாம் போயிட்டு ஐயோ கரண்ட் பில்ல கட்டணும், கேஸ் பில்ல கட்டணும், ஐயோ ஓனர் வந்து நிப்பானே, ஐயோ ஏர்டெலுக்கு வந்து வைஃபை பில்ல கட்டணும், போஸ்ட் பெய்ட் பில்ல கட்டணும், ஐயோ க்ரோசரிஸ் வாங்கணும், நிறைய இருக்குங்க. இருக்குக்கா. அதெல்லாம் அனுசரிச்சு போறதுதான், எல்லாமே சேர்ந்து போறதுதான் வாழ்க்கை, காதல் எல்லாமே. சோ இது எந்த அளவுக்குன்னு எனக்கு இது பண்ண முடியல. as far as now ஸ்மூத்தா போயிடுச்சு. பிபி டீமுக்கு ஒரு பெரிய நாமம், அவங்க நினைச்சது நடக்கல. நம்மளுக்குமே ஒரு எனக்கும் உங்களுக்குமே ஒரு கைண்ட் ஆஃப் நாமம் ஃபுல்லா போடல, நமக்கு பாதி போட்டு வச்சிருந்தோம். நம்ம ப்ரொடியூசர் இன்னைக்கு ஃபுல்லா போட்டு விட்டாங்க நாம, நான் தான் சொன்னல அப்படின்ட்டு ஃபுல்லா போட்டு விட்டாங்க. மனசு ரொம்ப வலிக்குது, இருந்தாலும் ஆனா இதுல வந்து எஸ்ஸான ஒரே ஆளு எங்க அக்கா, ப்ரொடியூசர் அக்கா, பிக் பாஸ் ப்ரெடிக்டர் கிங் வித்யா அக்கா தான். எஸ். சோ எல்லா நேரமும் நீங்க நினைக்கிறதெல்லாம் நடக்காது. நாங்க ப்ரொடியூசர் பொசிஷன்ல இருக்கோம்னா எங்களுக்கு தெரியாது, சும்மா வந்துருவாங்க அப்படின்ட்டு அவங்க மனசு நினைச்சிருப்பாங்க. ஆனா அவ்வளவு ஓப்பனா சொல்ல மாட்டாங்க, நினைச்சிருப்பாங்க. சோ இது பாரு ஃபேமிலி. ஓகேவா? அடுத்தது நம்ம ரியா உள்ள போறதுக்கு முன்னாடி அரோரா என்ன பண்ணாங்கன்னா, கேமரா கிட்ட போயிட்டு பிக் பாஸ் என் ஃப்ரெண்டு கோவமா இருக்கான்னு நினைக்கிறேன், 2 நாளாச்சு வரல, என் டாகோட வீடியோ கொஞ்சம் காட்டுங்க பிக் பாஸ் அப்படின்னு சொல்லி முடிக்கிறதுக்குள்ளேயே ரியாவோட என்ட்ரி, ரியா கூட சேர்ந்து அந்த இன்னொரு ஃப்ரெண்டு, நீங்க இன்டர்வியூ எடுத்தீங்களா 2 பேரை, ஐ மீன் ரியாவும் அப்புறம் ஜிம் ட்ரெய்னர் ஒருத்தர். ஆமா, இவங்க 2 பேரு. எனக்கு என்னன்னா ரியா போனாங்க, ஓகே ஜிம் ட்ரெய்னர் எதுக்கியா போனாரு இவரு அப்படின்ற மாதிரி இருந்தது. ஓகே, அவர் பாப்புலாரிட்டிக்கு போயிருப்பாரு. கரெக்ட் ரஜிரா, அப்பப்போ நம்ம மைண்ட் வைஸ்னு உண்மை பேசிடுறோம், ஆனா அதுதான் உண்மை, அது தவிர்க்க முடியாது. ஓகேவா? சோ வந்து அவரு போறாரு. 2 பேருமே வந்து ஏதோ ஜேம்ஸ் பாண்ட் படத்துல வந்து சாரி ஜேம்ஸ் பாண்டுக்கு எதுக்கு போறாரு, பில்லால வருவாங்கல்ல, நயன்தாரா அண்ட் ஜாங், அந்த பிளாக் அண்ட் பிளாக்ல அப்படி 2 பேரும் வந்தாங்க. என்னடா எதுக்குடா வந்தீங்க? அப்புறம் யோசிச்சேன், இந்த மாருதி கார்ல அப்படி பார்த்தா விஜயலட்சுமி ஃபேமிலி கூட தான் வந்தாங்க. அவங்க நல்லா தானடா வந்தாங்க, எதுக்குடா இந்த மாதிரி எல்லாம் ட்ரெஸ் போட்டுறீங்க? ஐயோ கடவுளே, என்னடா ஃபைட்டிங் சீக்வென்ஸாடா பண்ண போறீங்க உள்ளன்ற மாதிரி இருந்துச்சு 2 பேரோட ட்ரெஸ்ஸோ. இல்ல நயன்தாரா எப்படி இருப்பாங்க தெரியுமாக்கா? நீங்க யார் கூட கம்பேர் பண்றீங்க? இன்னும் அந்த மாதிரி இவங்களுக்கு நினைப்பு போட்டு அப்படி போயிருக்காங்க அப்படின்ட்டு உள்ள போனோடனே அரோராக்கு பயங்கர ஹாப்பி. டாஸ்க் எல்லாம் முடிச்சுட்டு வந்த உடனே ரியா கிட்ட எனக்கு பிடிச்சது என்னன்னா, மூஞ்சால அடிச்ச மாதிரி தரமான சம்பவங்களை இன்னைக்கு பண்ணாங்க. இந்த சம்பவத்தை அவங்க சீசன்ல அவங்க கேம்ல பண்ணிருந்தா கொஞ்சம் நல்ல ஒரு டிராவல் இருந்திருக்கும். எனக்கு என்ன தோணுச்சுன்னா, இவ்வளவு ஓப்பனா பேசி இவ்வளவு எக்ஸிக்யூட் பண்ற ஒரு பொண்ணு என்னடா ஒரு வாரத்துல வந்துருச்சு, ஒருவேளை இந்த கேம் அங்க காட்டலையோ, ஒருவேளை இந்த டீம் ஆஃப் செட்டா ரியா வந்திருந்தா கேம் நல்லா இருந்திருக்குமோ. ஏன்னா அரோரா ரியாவே கேக்குறாங்க, அரோராவை எப்படி ரியா 50 நாள் ஒண்ணுமே பண்ணாம இத்தனை நாள் வந்த, நான் ஒரு வாரத்துல வெளியில வந்துட்டேன் அப்படின்லாம் போச்சு. ரியா கிட்ட ரொம்ப பிடிச்ச விஷயம் எப்படின்னா, அது ஃப்ரெண்டோ அது என்னவோ மூஞ்சால் அடிச்ச மாதிரி கேட்டாங்க. என்ன கேள்வி கேட்டாங்கன்னா, பாரு எப்படி டெஸ்பரேட்டா நீ வெளியில போகணும்னு நினைக்கிறாளோ, நீயுமே அவ வெளியில போகணும்னு டெஸ்பரேட்டா இருக்கிறாங்க வந்து ஓட் பண்ற. ஏன் இந்த வீட்டுல யாருமே பெஸ்ட் பெர்ஃபார்மர் கிடையாது, யாருமே கிடையாது, அவங்கள விட்டுட்டு இவங்க. சோ அது ஒரு கரெக்டான ஒரு விஷயம். சோ அந்த பொண்ணு நினைக்கும் போது ஆப்வியஸா நீயும் நினைக்கிற அப்படின்றது போட்டு உடைச்சு. இதுதான் ஃப்ரெண்ட்ஷிப், இது நல்லா இருக்கு. இன்னொருத்தவங்களை குறை சொல்றதுக்கு முன்னாடி நம்ம முதுக பாத்துக்கணும் அப்படின்ற மாதிரி ரியா கேட்கும் போது, இல்ல எனக்கு அவங்க ஃபர்ஸ்ட் ஒரு மொக்கையான ஒரு ரீசன் கொடுத்தாங்க. இல்ல எனக்கு நான் வந்து அவங்க கேம் இதுவா இருந்தா நான் சொல்லுவேன், இல்லைன்னா நான் சொல்ல மாட்டேன். அதையும் தாண்டி அவங்க என்ன நிறைய டிஸ்டர்ப் பண்ணிட்டாங்க, என்ன நிறைய அழ வச்சுட்டாங்க, எனக்கு கொஞ்சம் நிறைய இதுவாயிடுச்சு, அதனால நான் சொல்றேன் அப்படின்ற மாதிரி. அண்ட் அதுக்கப்புறம் வந்து துஷாரோட மேட்டர் வந்தது, நீ லவ் பண்றியா அப்படிங்கிறது. அந்த பொண்ணு இல்லன்னே சொல்லுது, நான் லவ் பண்ணல. இன்னொன்னு சொன்னா தெரியுமாக்கா, எல்லாரும் கூட சேர்றதுக்கு ஜெல்லாகிறதுக்கு உனக்கு 50 நாள் ஆயிருக்கு. துஷார் கூட ஜெல்லாக மட்டும் 2 நாள்ல 3வது நாளே வந்து என்ன சொன்னாங்க, அவங்க என்ன டேட்டுக்கு கூப்பிட்டான்னு சொன்னாங்க. ஆனா அவருக்கு நம்ம இன்டர்வியூல சொல்ற, அவங்க ஏன் அப்படி சொன்னாங்கன்னு தெரியல, நான் அந்த மாதிரி எல்லாம் சொல்லல அப்படின்ட்டாரு அவரு. நான் வெளில வந்தாலும் டேட் எல்லாம் பண்ண மாட்டேன்றது அவரு தெளிவா இருக்கு. சோ வந்து நல்ல அடி. ஏன்னா அவங்க அட்வைஸ் பண்ணி என்ன அமைச்சிருக்காங்கன்னா, அரோராவே வீட்டுக்குள்ள சொன்னாங்க, இவங்க சொன்னாங்க, ஆம்பளை பசங்க கூட ஜாஸ்தி வச்சுக்காத அப்படின்னே சொல்லிதான் அமைச்சிருக்காங்க. ஆனா மேடம் ஏற்கு மாறா வந்து ஒரு 2 நாள்லயே வந்து அவங்க லவ் ட்ராக் ஸ்டார்ட் பண்ணி ஒரு சம்பவத்தை எல்லாம் போயிட்டு இருந்தது. சோ வந்து துஷார் சொல்லாத, சோ அது நல்லா இல்ல, அந்த மாதிரி இல்லன்னா சொல்லாத, ஆனா உன்னால அவன் வெளியில போல,
ஆமா அதனால நீ யோசி துஷார் ஒரு விஷயம் பண்ணாத. அண்ட் கமருதன் வந்து இன்னொரு சூப்பர் விஷயம் சொன்னாங்க. கமருதனுக்காக நீ நிறைய இடத்துல இருந்திருக்க. இந்த பொண்ணு உண்மையாலுமே நல்ல ஃப்ரெண்டா இருந்திருக்கு கமருதனுக்கு. அதை ஆமா அக்செப்ட் ஆமா பண்ணி வாட் எவர் இட் இஸ் கமருதன் கிட்ட நல்ல ட்ரூ ஃப்ரெண்டாவே இருந்திருக்கு. அதுல வந்து கமருதனுக்கும் இவங்களுக்கும் அவ்வளவு பிரச்சனை இல்ல. அரோரா போய் கன்ஃபெஷன்ல அழுதாங்க, ஞாபகம் இருக்கா பிக் பாஸ் கிட்ட? ஆமா ஒரு போயிட்டு 2 வீக் மறுபடியும் துஷார்னு சொல்லி இது பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு ஆமா. எல்லாரும் அப்ப இந்த போய் மாதிரி அழுவும் போது இவங்க என்ன கேக்குறாங்க, உன்கிட்ட பிரச்சனை இல்ல. நீ போய் அவ்ளோ அழுகுற 1 மணி நேரமா கன்ஃபெஷன் ரூம்ல. அவரு கொஞ்சம் கூட கவலை இல்லாம சிரிச்சு விளையாடிட்டு இருக்காரு வெளியில. உன்ன பத்தியே பின்னாடி பேசிட்டு இருக்காரு. நீ அப்புறம் ஏன் அதெல்லாம் இது பண்ற? அது உனக்கு தேவையில்ல அப்படின்ற மாரி ஒரு நல்ல அட்வைஸ் ஒண்ணு குடுத்தாங்க. ஓகே. பாயிண்டா தான் இருந்தது. ஏன்னா கமருதன் வேணுன்ற நேரத்துல தூக்கி வச்சு விளையாடுவாரு. வேணான்ற நேரத்துல ஆமா கீழ இறக்கி மிதிச்சுருவாரு. இது ஆமா எல்லாமே நல்லா போச்சு. அண்ட் ரொம்ப இந்த பார்வ நாமினேட் பண்றது இந்த கேம் இதெல்லாம் பண்ணாத. இப்போ ஒரு 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 விஷயம் நல்ல நல்ல பாயிண்ட் எடுத்து வைக்கிற ஒரு கேம் விளையாடுற. சூப்பரா இருக்கு. அத ஃபோக்கஸ் பண்ணு அப்படின்ற மாரி நல்ல பாயிண்ட்ஸ் குடுத்தாங்க. எனக்கு ரொம்ப புடிச்சிருந்தது ரியா பேசினது. உங்களுக்கு ஒன் உங்களுக்கு சைடடா இல்லாம டபுள் சைடு. நீ மத்தவங்கள சொல்றதுக்கு முன்னாடி நீயும் ஒண்ணு பாத்துக்கணும். நீயும் நிறைய தப்பு பண்றன்றது நல்ல சூப்பராவே எடுத்து சொன்னாங்க. அதுக்கப்புறம் உள்ள வந்து ஏக்கா சபரி ஒரு அதுல அட்டாக் ஒண்ணு பண்ணாங்க. ஏக்கா அதுல எனக்கு ஒரு பெரிய ஒரு வன்மம் கிடங்கு தெரிஞ்சிச்சு எனக்கு. என் இன்டர்வியூல சொல்லியிருந்தாப்ல ரியா அந்த ஸ்டார்டிங்ல இன்டர்வியூ எடுத்திருந்தோம். அப்ப வந்து ரியா ஓப்பனா சொல்லியிருந்தாப்ல என்ன அப்படின்னா, எனக்கு சபரியை பிடிக்காது. ஏன்னா நான் ஒரு வாரத்துல வெளில வந்தேன்னா என்ன கிழிச்சுன்னு என்னை பார்த்து கேட்டாப்ல அந்த ஷோல. நானும் சொல்றேன் சபரி என்ன கிழிக்கிறாப்ல, நான் உள்ள போனாலும் கேட்பேன்னாப்ல. கரெக்டா அதனால அது கேட்டாப்ல. கேப்பன்னு சொன்னாங்களா? ஆமா ஓகே. ஆனா அதனால தான் சபரி அப்படி கேட்டிருப்பாங்க. சபரிக்கு ஐயையோ! என் மானத்த வாங்குறாளே! நல்ல ஸ்ரீரஞ்சனி வந்து என் ஃப்ரெண்டு, என் நண்பன் கைய பிடிச்சாலாம் பயங்கரமா ஏத்தி பிடிச்சு ஐயையோ! அம்மா அது என் தொழில்மா நான் அப்படிதான் பண்ணும். பட் ஆப்போசிட்ல ஆப்வியஸா அட்டாக் ஆகுது. இப்ப என்னையே எத்தன பேர் கழுவி ஊத்துறாங்க தெரியுமாங்க? நம்ம ரிவ்யூன்ற பேர்ல ஒரு சம்பவத்த பண்ணிடுறோம். ஆனா நெறைய பேருக்கு என்னையும் பிடிக்காது. ஏன்னா நான் அவங்கள விமர்சிக்கிறேன். ஆமா ஆமா எல்லாருக்குமே நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். நான் என்னோட வேலை நான் எல்லாரையும் எல்லா நேரத்திலும் நல்லதாவும் பேச முடியாது, திட்டவும் முடியாது. சிச்சுவேஷன்ஸ் ஆமா டிபெண்ட் ஆயி தான் ஆமா நான் ஆமா அவங்கள விமர்சிக்க முடியும். ஆனா ஆப்போசிட்ல ஆமா இருக்கிறவங்களுக்கு என்ன ஆகும்னா, அவங்களுக்கு நான் நல்லது பேசுறது மட்டும் தான் பிடிக்கும். கெடுதல் பேசினா பிடிக்காது. அது அதே சினாரியோ மக்களுக்கு தான் இங்க உண்டான வந்து விஷயம். சபரி மேல அவங்க காமிச்சது. எனக்கு அது ஒரு சிரிப்பா இருந்தது. எனக்கு அது நீங்க வெஞ்சன்ஸ்ன்றீங்க. வெஞ்சன்ஸா கூட இருந்தா கூட சிரிப்பா இருந்தது. ஒரு ஒரு ஓகே அவரு ஷோக்காக ஒரு விஷயம் பண்ணியிருக்காரு. அவங்க அஃபெண்ட் ஆயிட்டாங்க. அவங்களே ஒரு வயித்தெரிச்சல்ல இருப்பாங்க. ஐயோ! நான் 1 வீக்ல வந்துட்டேனே. நீ என்ன கிழிச்சன்னா இந்த ஆள் கேட்கறானே. ஆனா அவங்களுக்கு ஒண்ணு தோணிருக்கும். என்ன கிழிச்சன்னு கேட்டியே? நீ இந்த வீட்டுக்கு வந்து என்ன கிழிச்சிட்டு இத்தன நாள் சும்மா ஏன்னா அவங்க வீட்ல சொன்னாங்க. எனக்கு ஒரு மனசு கஷ்டம் இருக்கு. அதெல்லாம் கட் பண்ணிட்டாங்க. 1 ஹவர்ல. ஆ எனக்கு ஒரு ஆ மனசு கஷ்டம். ஒண்ணுமே பண்ணாம நெறைய பேர் ரொம்ப நாளா இந்த வீட்ல இருக்கிறாங்க அப்படின்றது, அவங்க ஆ ஆக்சுவலா சபரிய மீன் பண்ணி தான் சொல்லியிருப்பாங்கன்னு எனக்கு தோணுச்சு. ஏன்னா இப்ப ஆமாக்கா அக்கா சொல்றீங்கல்ல, சபரி மீன் மேல ஒரு பண்ணிலாம் இல்ல. வெஞ்சன்ஸ் அவங்களுக்கு இருக்கு அப்படின்ட்டு. ம். ஆமா மீன் பண்ணிலாம் இல்ல. இப்பயுமே நீங்க அந்த இன்டர்வியூ எடுத்து இந்தியா கிட்ஸ்ல ரியா இன்டர்வியூ இருக்கு எடுத்து பாத்தீங்கன்னா அப்பயே சொல்லுவாங்க சபரி என்னைய வஞ்சாப்ல சபரி என்ன கலட்டினாப்லன்னா அவங்களும் கேட்டிருப்பாங்க. ஓப்பனா கேட்டிருப்பாங்க. அந்த அதுதான். சோ அதனால ஆமா வந்து சபரிய மீன் பண்ணி அத சொல்லியிருக்கலாம். அண்ட் ஆ வந்து அஹ், பார்வதிக்கு ஏதோ சொல்ல வந்து பார்வதிக்கும் அவங்களுக்கும் ஒரு சின்ன இது போயிட்டு அப்புறம் சொல்லியே ஏன்னா ஏன்னா ரியாவை பத்தி தெரியும் அவங்களுக்கு. இவ ஆமா வந்து டைரக்ட் அட்டாக் பண்ணுவா அப்படின்ற மாரி தெரிஞ்சுதான் அவங்க நீ ஆ சொல்லக்கூடாது, நீ பண்ணக்கூடாதுன்னு ஒரு நீ வெளில வாடி பாத்துக்கலாம் அப்படின்லாம் சொல்லி ஆ அதுக்கப்புறம் பார்வதி பத்தி என்ன சொன்னாங்கன்னா, நீங்க வந்து எல்லார் மேலயும் வன்மத்த கக்குறீங்க. ஒருத்தவங்களுக்கு பிடிக்கலன்னா அப்படி ஆமா வன்மத்த வச்சுட்டு போறீங்க அப்படின்றது ஆக்சுவலா அது உண்மையான ஒரு விஷயம் தான். ஆமா சோ அதெல்லாம் நல்லா சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் பாரு வெளி வெளியில கூட்டிட்டு போட்டாங்க. போறாங்க. கூட்டிட்டு போய் ஆமா ஏன்னா இவ வந்து ஓப்பனா பேசுற ஒரு ஆளு. எதுவா இருந்தாலும் சொல்லுவா. நம்மளுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஏன்னா ஸ்ரீரஞ்சனி ஒண்ணு சொன்னாங்க. ம் இவ என்ன சொல்றா பார்க்கலாம். ஏன்னா எங்க அம்மா பெருசா ரியாக்ட் பண்ண மாட்டேங்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ம் ம் கூட்டிட்டு போய் கேட்கும்போது அந்த பொண்ணு சொன்னது என்னன்னா, அரோரால இருந்தே ஸ்டார்ட் பண்ணுவோம். என்ன சொன்னாங்கன்னா, இந்த மாதிரி வந்து அரோரா நெறைய அர இடத்துல ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டா. ம் ஆனாலும் அத நீங்க விட மாட்றீங்க. ம் விட்டுருவேன்னு சொல்றீங்க. ஏன்னா பாரு சொல்லுச்சு. இல்ல நான் ம் விட்டுட்டேன். இல்லங்க நீங்க விடல. அது புடிச்சிட்டு இருக்கீங்க. அசிங்கமா இருக்கு. அது நல்லா இல்ல பாக்குறதுக்கு. ம் அது ஒண்ணு. அவ விட்டுட்டா. அது அந்த டாபிக் வச்சு இனிமே நீங்க அவள இது பண்ண தேவையில்ல. அத உட்டுடுங்க. அண்ட் ம் இந்த ஒரு விஷயத்துல என்ன ஆகுதுன்னா, நீங்க 2 பேரும் அசிங்கமா சண்டை போட்டுக்கிறீங்க. உங்களுக்கு தான் கெட்ட பேர் வெளியில. கமருதன் சேஃபா தான் உட்கார்ந்திருக்காரு அப்டின்ற ஒரு ஆமா வார்த்தை சொன்னாங்க. இன்னொன்னு சொன்னாப்லக்கா அதான் ஒரு ம். பையனுக்காக 2 பொண்ணு அடிச்சுக்கிறது பாக்குறதுக்கே ரொம்ப ஒரு மாரி உண்மையாலுமே இருக்கு. அசிங்கமா தான் இருக்கு. ரொம்ப ஆமா பேடா இருக்கு. சோ ஆமா அது போட்டு அரோரா வந்து உடைச்சது நல்லா இருந்தது. இது வந்து இந்த ஆமா ட்ரையாங்கிள்லாம் வந்து நல்லா இல்ல. ஆ அண்ட் இத வெளிப்படையா சொல்லியாச்சு. நீங்க 2 பேர் கெட்ட பேர் வாங்குறீங்க. அவரு சேஃபா தான் இருக்கிறாருன்னோனே தான், ஆமா ஒரு ஆ டவுட் வந்து பாரு கேட்கறாங்க. இஸ் ஹி பிளேயிங் வித் மீ? இத வச்சு ஒரு கேம் ப்ளே பண்றானா? அது நீங்க என்கிட்ட கேட்கக்கூடாது. அவர தான் கூப்பிட்டு கேட்கணும்ன்றாப்ல. ஆ சூப்பரா சொல்ட்டாங்க. அண்ட் நீங்க ஒரு இன்னொரு கேமிங் பர்ப்பஸா ஒண்ணு என்ன சொன்னாங்கன்னா, நீங்க ஒரு ஒரு விஷயம் பிளான் பண்ணி ஒண்ணு பண்ணீங்கல்ல. அது குட்டோ, பேடோ நல்லா பண்ணிட்டு இருந்தீங்க. ம் ஆனா ஆமா அதுக்கப்புறம் இன்னொன்னு கையில எடுத்திருக்கீங்கல்ல, இன்னொரு பொருளு. அது ம் வந்து அது ஐய்யய்ய! என்னடா இது? அப்படின்ற மாரி இருக்கு. பார்த்துக்கோங்க. குழந்தைகள் அப்படின்ற ஒரு பாக்குறாங்க. ஓ நீங்க வந்தாலே சேனல குழந்தைங்க, மாத்திட்டு ஃபேமிலி போற எல்லாம் மாரி இருக்கு. பார்க்குறாங்க. அதாவது என்னன்னா, ச
அசிங்கமா இருக்கு, ஒரு 18+ கண்டென்ட் எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க, பண்றீங்க, இந்த மைக்க கழட்டுறது, வாட் எவர் இட் இஸ். அதான் நீங்க வந்தாலே சேனலை இதெல்லாம் மாத்துற ஃபோக்கஸ் மாதிரி இருக்கு. பண்ணிக்கோங்க அப்படின்னு இன்ட்டு கொடுத்தது நல்லாவே இருந்தது. ரியா பேசுனது நல்லா இருந்தது. அதனாலதான் வந்து 1 ஹவர்ல காமிச்சாங்க. அது கொஞ்சம் ஃபில்டர் பண்ணுவாங்க, ஏன்னா யார் யாரை காப்பாத்தணும்னு டீமுக்கு தெரியும்ல. ஆமா. சோ தேவையான நேரத்துல அவங்களுக்கு தேவையான நேரத்துல காப்பாத்துவாங்க. வேணும்னு நாசம் பண்ணணும்னு நினைச்சாங்கன்னா, சாரி நாசம் தப்பான வார்த்தை சொல்லக்கூடாது, கெடுக்கணும், இவங்களை பத்தி பெருசா நம்ம இது பண்ணக்கூடாது, கெடுக்கணும்னு நினைச்சாலும் அப்படியும் டீம் பண்ணும். சோ அந்த நேரத்துல வந்து சில விஷயங்களை ஃபில்டர் பண்ணி போட்டாங்க. பட் போட்டாங்க, ஜனங்களுக்கு இதுதான் மேட்டர் அப்படின்ட்டு. அந்த இடத்துலயுமே பாருக்கு கமருதன் மேல ஒரு டவுட் கேட்டதுக்கு தான், இது நீ எனக்கு தெரியாது, நீங்க அவரை கூப்பிட்டு பேசிக்கோங்க, உள்ள உட்காந்துருக்காருல, கேளுங்க அப்படின்றது வந்து ஒரு சரியான ஒரு விஷயம். நல்ல தரமான சம்பவம். இதுக்கு நடுவுல அரோரா அழுதுருந்தாங்க முந்தா நேத்து நைட்டு. ப்ளீஸ் பிக் பாஸ், எனக்கு ஃபேமிலி இல்ல, எனக்கு ஃபேமிலியே இல்ல, எனக்கு வந்து என் நாய்க்குட்டியை வந்து ஆக்டிவிட்டி ஏரியா கூட்டிங்கன்னு ஒரு 5 நிமிஷம் நான் கொஞ்சிட்டு இது பண்ணிடுவேன், ப்ளீஸ் ப்ளீஸ், என் ஃப்ரெண்டு தான் வருவா, எனக்கு சந்தோஷம் தான், ஆனாலும் அப்படின்னு சொன்ன உடனே டாகோட ஒரு வீடியோ ஒன்று ப்ளே பண்ணி காமிச்சாங்க வீட்டுக்குள்ள. அது 1 ஹவர்ல வரல. சோ அரோரா அதை பார்த்துட்டு ஹாப்பி ஆயிட்டாங்க. அண்ட் இன்னொரு விஷயமா இருந்துட்டேன், அந்த ஜிம் ஆல் தட் பர்சன் அரோரா கிட்ட விஷயம் ரியா கிட்ட ரெஜிஸ்டர், ஐ மீன் ரியா வந்து அரோரா கிட்ட ரெஜிஸ்டர் பண்ணாங்க. என்ன விஷயம் சொல்லுனா, இல்ல அவன் என் ஃப்ரெண்டு, எனக்கும் அப்பா அம்மா இல்ல, அவனுக்கும் அப்பா அம்மா இல்ல, அதனால எனக்கு அவனை பார்க்கும்போது இது. அப்பதான் ரியா ஒரு விஷயம் சொன்னாங்க, அவருக்கு அப்பா அம்மா இறந்துட்டாங்க, உனக்கு அப்பா அம்மா உயிரோட இருக்காங்க, ஒரு சில டேர்ம் செட் ஆகாதனால நீ விட்டுட்டு வந்துட்ட உங்க அம்மா அப்பாவை, அது வேற இது வேற, இது எப்படி ஒன்னாகும், நீ அது ஒன்னே சேர்க்க முடியாது, அது இறந்தவங்க, இறந்துட்டாங்க, உங்க அப்பா அம்மா உயிரோட இருக்காங்க, நீ ஒரு ஒரு இதுக்காக வந்துட்ட, அது வந்து ஒன்னே சேராத அரோரா, அதனால நீ இப்படி யோசிச்சது வந்து அது என்ன லாஜிக்னே தெரியல, அதனால அதெல்லாம் இது பண்ணாதுன்னு நல்லா நல்லா இருந்ததுங்க. சூப்பர் பாயிண்ட்ஸா இருந்தது, செமையா இருந்தது. அண்ட் கிளம்பும் போதுதான் துஷார் பேசினானா, போன் பண்ணானா போது, அப்ப ரியா வந்து இல்ல துஷார் துஷார பத்தி துஷார் பேசினானா, அப்ப ரியா வந்து ஒரு மாதிரி கொடுத்து, ஆமா அது எக்ஸ் இல்லையா, இல்ல துஷார் இவங்கள கான்டாக்ட் பண்ணிருப்பாங்க போல இருக்கு, ஏன்னா இவங்க ஃப்ரெண்டு, அரோராவோட ஃப்ரெண்ட் அவர் இருக்காரு. சோ அப்ப துஷார் என்ன சொன்னா அரோரா கேட்கும்போது, இல்ல he is supporting you, he wants to move you forward, நீ வந்து முன்னாடி போகணும்னு அவர் ஆசைப்படுறாரு, is rooting for you, அதனால நீ நல்லா விளையாடு. வேற என்ன சொன்னா, அதெல்லாம் நான் சொல்ல மாட்டேன், வெளியில இருந்து பாத்துக்கோ, நீ முதல்ல உன் கேம் நல்லா விளையாடு, நீ இப்போ ஒரு கேம் விளையாடுறல, அது நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு, அதை ஃபோக்கஸ் பண்ணு, நீ வந்து இங்க இருந்து இப்ப இங்க வந்திருக்க, நீ அடுத்தது இங்க இருந்து அங்க போறதுக்கு ஃபோக்கஸ் பண்ணு அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்த சொல்லிட்டு ரியா அண்ட் கேங் அவுட் ஆயிட்டாங்க. ஓகே, அப்ப அது வந்து அவர் எக்ஸ் கிடையாதா? இல்ல ஃபோன் பண்ணது எக்ஸ் கிடையாது, துஷார் கிட்ட. இப்ப பொதுவாங்க இல்லங்க, அது பிக் பாஸ் கண்டஸ்டன்ட்ஸ் எப்பயுமே அந்த ஃபேமிலி நபர்ஸோ யாரோ ஒருத்தர், இப்ப ஆல்ரெடி இப்போ அரோரா எலிமினேட் ஆகல, வெளியில வந்திருந்தா மேபி அவங்க பேசியிருப்பாங்க. சோ அரோராவோட ஃப்ரெண்டு தானே இவங்க. சோ அந்த ஒரு கான்டாக்ட் பேஸ்ல இஸ் லூட்டிங் ஃபார் யூ, இஸ் நைஸ், என்கிட்ட பேசினாரு போன்ல. அப்படி பார்த்தா ஸ்ரீரஞ்சினி கிட்ட வந்து நம்மளோட ஒரு கண்டஸ்டன்ட் கூட பேசியிருக்காங்க, ஐ மீன் எலிமினேட் ஆன ஒரு கண்டஸ்டன்ட் கூட பேசியிருக்காங்க. சோ அந்த இது பிரஜின் பேசியிருக்காரு, ஸ்ரீரஞ்சினி கிட்ட வந்து பிரஜின் பேசியிருக்காரு. சோ அந்த மாதிரி பேசுவாங்க, இது இந்த கான்டாக்ட் இருக்கும், அந்த பிபி முடிகிற வரைக்கும் அந்த கான்டாக்ட் இருக்கும், வாட்ஸ் ஹேப்பனிங், வாட்ஸ் நெக்ஸ்ட் அப்படின்ட்டு. சோ இது முடிஞ்சிருச்சு. அடுத்தது எனக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் என்ன வந்ததுன்னா, நான் எதிர்பார்த்தேன் ஒரு இன்ஃபர்மேஷன் வந்தது, நான் என்ன எதிர்பார்த்தேன்னா, எதிர அவங்க அக்கா இல்லைன்னா ஃப்ரெண்டு போவாங்க, 2 பேர் போனாலும் ஒரு மாதிரி செம பிளாஸ்ட் பண்ணுவாங்க அப்படின்னு நான் நினைச்சேன். ஆனா அப்படியே இவங்க இந்த திசையை பார்த்த மாதிரி இருந்தாங்க, அவங்க அக்கா, இவர் ஃப்ரெண்ட் இந்த திசையை பார்த்த மாதிரி இருந்தாரு. கொஞ்சம் கூட ஒத்துமையே கிடையாது. ஒத்துமைன்றது ஒப்பீனியன்ல ஒத்துமை கிடையாது. எனக்கே சிரிப்பா இருந்தது, ஏன்னா அவங்க அக்கா மேல கிடையாது, அவங்க நண்பர் மேல சிரிப்பா இருந்தது ஆக்சுவலா. ஏக்கா உண்மைக்கும் சொல்றேன், ஃப்ரெண்டுக்கும் வீட்டுக்கும் என்னைக்கு செட், அதுவும் பசங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் வீட்டுக்கும் என்னைக்குமே செட் ஆகாது. வீட்டுல ஒண்ணு நினைச்சாங்கன்னா பசங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒண்ணு நினைப்பானுங்க, அதுதான் ஆமா அப்படியே ஏர்மாறா இருந்தது. இன்னொன்னு என்ன தெரியுமாங்க, அவங்க ஃப்ரெண்டு கிட்ட எனக்கு ஒரு சிரிப்பான ஒரு விஷயம், அவரு வந்து இன்டர்வியூல எல்லாம் என்ன சொல்லியிருந்தாரு, பாரு வந்து ஃபேமிலி வீக் வருதுன்னு ஒரு கேம் விளையாடுறாங்க, கமருதன் வச்சு லவ் கேம் விளையாடுறாங்க, அது விளையாடுறாங்க, இது விளையாடுறாங்க, அவ்வளவு பில்டப் பண்ணிட்டாரு. 1-2 இடம் கிடையாது, எந்த இடத்துல எல்லாம் பேசினாரோ அவ்வளவு பில்டப் பண்ணிட்டாரு அவரு. ஆமா. சோ இவர் போனா என்ன நினைச்சேன் நானு, பார்வெல்லாம் கேள்வி கேட்பாருன்ட்டு. இன்னொன்னு என்னன்னா, கமருதனை கூப்பிட்டு அரோராவை நம்பாத, பார்வை கூட நம்பிடலாம், அரோராவை நம்பாதன்ற. ஓகே, அரோராவை நம்ப வேண்டாம், அரோரா வந்து இந்த ட்ரையாங்கிள் லவ் ஸ்டோரியை வச்சா வந்தாங்கன்னே வச்சுக்கலாம். அதே ஈக்குவலா உன் ஃப்ரெண்ட பேட் டச்னு அந்த பொண்ணு சொல்லிருக்கு, நீயே பப்ளிக்ல சொல்லிருக்க, பாரு வந்து என் நண்பனை வச்சு ஒரு லவ் ட்ராக் ஒண்ணு விளையாடுறாங்க, பண்றாங்க, கேம்காக தான் பண்றாங்க அப்படின்ட்டு. ஏன் பாருவை பத்தி நீ கம்ப்ளைண்ட் பண்ணல கமருதன் கிட்டன்னு என்ன டவுட். அதுக்கப்புறம் வினோத்தியும் கூப்பிட்டு வினோத்தி கிட்டயுமே அரோராவை பேடா
பண்ணாப்ல. ஆமா பார்வதியை பத்தி எதுவுமே பேசல. சோ இதுல நான் யோசிக்கிற விஷயம் என்னன்னா 2 விஷயம் நான் யோசிக்கிறேன். அதை நான் சொல்லிடுறேன். 2 விஷயம் என்னன்னா, ஒண்ணு நீ பப்ளிக் கிட்ட ஒரு விஷயத்த பேசிட்டு வீட்டுக்குள்ள போய் அதை ஸ்வாப் பண்றானா பிஆர் டீம் சொல்லிருப்பாங்க. ப்ரோ நீங்க இப்ப போயிட்டு பாரு எதுவும் அட்டாக் பண்ணாதீங்க. அரோராக்கு அவ்வளவு ஃபேன் பேஸ் எல்லாம் கிடையாது. அது 1 வாரமோ 2 வாரமோ அந்த பொண்ணு வந்துரும். பாரு எல்லாம் பக்கா டாப் 5. அதனால நீங்க போய் பாரு அட்டாக் பண்றோன்னு ஒரு விஷயத்த பண்ணாதீங்க. பண்ணிட்டீங்கன்னா ஓட்டு குறையறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. நீங்க பாருக்கு சப்போர்ட் பண்ணுங்க. உள்ள போயிட்டு பாருவோட ஓட்டும் சேர்ந்து கமருதீனுக்கு பெனிஃபிட் ஆவதா பாக்கலாம்னு கூட பிளான் பண்ணிருக்கலாம். அதுக்கு நீ இப்படியா ஃப்ரெண்ட் ஒருத்த வந்து கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கான் போய் எனக்கு அது கேவலமான செயல் தான். பட் இப்படியும் இருக்கலான்ட்டு எப்படிங்க எனக்கு புரியல. அப்படின்னா நீ பப்ளிக் கிட்டயே இது வந்து என்னோட தோணல் இப்படியும் இருக்கலாம் அப்படின்ட்டு. ஓகே என்னன்னா எனக்கு என்ன தோணுதுன்னா, அப்ப நீ இப்படியே பப்ளிக் கிட்ட இன்டர்வியூஸ்ல சொல்லிருக்கலாமே, அது புனிதமான காதல், அது தெய்வீகமான காதல், இவரு ஷாஜகான் அந்த மாதிரி மும்தாஸ் அதான் தாஜ்மஹால் எப்படி அவர் கட்டினாரோ எங்களுக்கு மதுரையில வந்து கமருதீன் ஒரு பெரிய மகால் ஒண்ணு கட்டி கொடுப்பாரு பார்வதிக்குன்னு சொல்லிருக்கலாம். ஒண்ணும் பிரச்சனை இல்ல. நீங்க இன்டர்வியூ கொடுத்தீங்கல்ல, நான் சசிகுமார்ப்பா அவங்க 2 பேரும் காதல சேர்த்து வைப்போம்ப்பா நானு சொல்லலாம்லப்பா. நீங்க நாடோடிகள் மாதிரி நான் இறங்கி செயல் பண்ணுவேன் அப்படின்லாம் பேசிருக்கேன். அவரு வெளியில ஒரு விஷயத்த பண்ணிட்டு உள்ள போய் அப்படியே அந்த பெல்ட்டி அடிச்சதுதான் எனக்கு சிரிப்பு தாங்கவே முடியல. அதுல வினோத்தையும் கூப்பிட்டு அதாவது என்ன டயலாக் அடிக்கிறாரு அரோராவை பத்தினா, அரோரா கமருதீனை வச்சு அவங்க வந்து பாயிண்டா நிறைய இடத்துல பேசுறாங்க. சோ பேசட்டும். உன் நண்பனுக்கு நிறைய இடத்துல அந்த பொண்ணு ஒரு ஃப்ரெண்டா இருந்து நிறைய சப்போர்ட் பண்ணிருக்கு பிரதர். அது எப்படி நீங்க மறப்பீங்க? இப்ப அவங்களுக்குள்ள ஒரு டேர்ம்ஸ் இல்ல, அவங்க பிரிஞ்சிருக்காங்க, அவங்க தனித்தனியா ஒரு கேம் விளையாடுறாங்கன்னு ஒரு பொண்ணு பத்தி அவ்வளவு வில்லன்னா பேசிட்டு மெயின் வில்லனை விட்டீங்களே, செகண்ட் வில்லனை காட்டி கொடுத்துட்டீங்க. மெயின் வில்லனை விட்டீங்க. மெயின் வில்லன் யாரு? பாரு மெயின் வில்லன், செகண்ட் வில்லன் வந்து அரோரா. அப்ப அது எப்படி? அது எனக்கு புரியல. உடனே கமருதனும் வினோத்தெல்லாம் கரெக்ட் நான் நினைச்சல அவ டேஞ்சர்னு சொல்றான்டா அரோரா வந்துட்டு நான் சொன்னலடா. உடனே வினோத் உனக்கு ஒண்ணு நடந்திருக்கு எனக்கு. அப்ப நீங்களும் தான் அரோராவை அட்டாக் எல்லாம் பண்ணிருக்கீங்க. கமருதீன் வினோத்தும் சேர்ந்து அரோராவை அட்டாக்கும் பண்ணிருக்காங்க, பேசவும் செஞ்சிருக்காங்க. அதெல்லாம் இப்ப அதுதான் சொல்றேன். ஏறுமாறான ஒரு விஷயம். அப்புறம் நான் பார்வும் ஒன்னையும் வச்சு ஒரு சில விஷயங்கள் பேசணும். இன்னொரு நல்ல அட்வைஸ் பண்ணாரு. இதெல்லாம் விட்டுருங்க, இதெல்லாம் வந்து ஏத்துக்க முடியாத ஒரு விஷயங்கள். இவர்கிட்ட கமருதீன் கிட்ட தனியா உட்காரும்போது என்ன சொன்னார்னா, மச்சான் நீ வந்து இது ஃபேமிலி பாக்குற ஷோ, உனக்கு ஃபேமிலி ஆடியன்ஸ் வேணாமா? நீ வந்து அந்த அவரோட பேர் குமரன் நினைக்கிற மகாநதியில கேர்ள்ஸ் ஃபேன்ஸ் தான் அதிகம். உங்களுக்கு கேர்ள்ஸ் ஃபேன்ஸ் எல்லாம் பார்க்க வேண்டாம். ஃபேமிலி ஃபேன்ஸ் எவ்வளவு இருந்தாங்க. உனக்கு குமரன் தானே நீ உள்ள வந்த மகாநதியில. அது ஏன்டா அப்படி பண்ற? கேமரா இருக்கிறதே மறந்துட்டியா? இது ஒரு ஃபேமிலி ஷோடா, என்னடா பண்ணிட்டு இருக்குன்னு இன்டைரக்டா அது சொல்லிட்டாரு. நீ பார்வை கூப்பிட்டு, பார்வை வச்சு பேசலாம்னு சொல்லி பார்வை கூப்பிட்டு, உங்களுக்கு நான் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது, இந்த மாதிரி வந்து கேமராஸ் பாக்குது, இதெல்லாம் அவாய்ட் பண்ணணும், அப்படி இப்படி தனியா கேம் விளையாடுங்க பண்ணுங்க அப்படின்னு பேசிட்டு, அதாவது அவரு என்ன சொல்றாருன்னா, வெளியில வாங்க, அப்படி அவங்க ஃபேமிலி இது பண்ணனா கூட நான் இருக்கேன். அப்படி என்னன்னா அவங்க வீட்டுல கல்யாணத்துக்கு ஒத்துக்கலன்னா நான் தூக்கி வந்து என் மாப்பிள்ளைய தாலி கட்ட வைக்கிறேன்ற மாதிரி ஒரு சீன் கரெக்டா. அதுக்கப்புறம் பாரு டாபிக், அதுக்கப்புறம் மறுபடியும் பாரு டாபிக் கிடையாது, அரோரா டாபிக் வருது. என்னன்னு வருது, அவங்க வந்து இந்த ட்ரையாங்கிளை வச்சு பண்ணி இவ்வளவு தூரம் வந்திருக்காங்களா. இன்னொன்னு சொன்னார் தெரியுமா, நீங்க 2 பேர் பேசுறத நல்லா அப்சர்வ் பண்ணிட்டு உங்களுக்கு பேச தெரியல, அவங்க கரெக்டா அந்த விஷயத்த அந்த இடத்துல போட்டு அவங்க நல்ல பேர் வாங்கிட்டு போயிடுறாங்க. யாருக்கு? அததான் சொல்றேன், யாருக்கு? பாருக்கு பேச தெரியாது. ஐயா உங்க நண்பனுக்கு சொல்லுங்க பேச தெரியாது. ஏன்னா வீக் 1ல இருந்து விஜய் சேதுபதி கேக்குற கேள்விக்கெல்லாம் ஏர்மாரா பதில் சொல்லி நிற்பாரு அவரு. அவரு ஒண்ணு கேட்டா இவரு ஒண்ணு சொல்லி, உன் நண்பனுக்கு சொல்லணும்பா, பார்வை சொல்லக்கூடாது, பேச தெரியாது, என்ன பண்றாங்க தெரியும். இந்த வீக்லயே நம்பர் 1 கேமர்னு பார்த்தா அது பார்வதி தான். ஓகேவா? நீ எதுக்கு இவ்வளவு பார்வதியை காக்கா புடிச்சிட்டு வந்திருக்குன்னே தெரியாது. இது பக்கா ஒருத்தவங்களை ஐஸ் புடிச்சிட்டு வந்திருக்கிறது. இது நான் இது உண்மையா மனசுல இருந்து சொன்னது பாத்தீங்கன்னா நான் அக்செப்ட் பண்ணிக்கவே மாட்டேன். ஓகேவா? உடனே பாரு ஒண்ணு பண்ணாங்க. நான் சொன்னலடா கமருதீன் கிட்ட, நான் சொன்னலடா அவன் நம்ம 2 பேரை வச்சுதான்டா ட்ரையாங்கிள் வரும், நீ தாண்டா என்ன நம்பல அப்படின்ட்டு இதெல்லாம் போச்சு. சோ இன்னொரு டைலாக் வேற சொல்றாரு, நம்புறவங்களோட ஏமாறுறவங்களதான் நான் தப்பு சொல்வேன். என்னமோ பெரிய பெரிய புரியல எனக்கு. அரோரா பெரிய பெரிய இந்த துரோகம் பண்ண மாதிரி இல்ல, பில்டப் பண்ணிட்டு இருக்காங்க இவங்க எல்லாம். எனக்கு அக்கா அவர் பார்த்தா நண்பர் மாதிரியே தெரியல, ஏதோ டி-ஷர்ட் போட்டு வந்த யமன் மாதிரி தான் தெரியுது கமருதீன். தப்பா, டோட்டல் தப்பான அட்வைஸ். மூஞ்சிக்கு நேரா கூப்பிட்டோமா, நீ என் நண்பனை வச்சு கேம் விளையாடுற, உனக்கு தைரியம் இருந்தா இன்டர்வியூல இவ்வளவு பேசுறல, வீட்டுக்குள்ள போன உனக்கு அரிய வாய்ப்பு தானே பார்வை பத்து, ஏமா என் நண்பனை வச்சு ஒரு கேம் விளையாடுற, நீ எப்படிமா ஃபர்ஸ்ட் பேட் டச்னு என் தம்பி என்னோட ஃப்ரெண்ட் அக்யூஸ் பண்ணுவேன்னு கேட்டுருக்குமா? ஏங்க நான் என்ன சொல்றேன், இப்ப கூட சமீப காலத்துல அந்த பேட் டச்காக எனக்கு ட்ரோமா ஆயிடுச்சுன்னு வந்து கமருதீன் சண்டை போடுறாரு. ஆமா
சோ இந்த பேட் டச்னு ஒரு விஷயம் ரொம்ப நாளாவே போயிட்டு இருக்குன்னு தெரியும். அரோராவை இவ்வளவு கம்ப்ளைண்ட் பண்றீங்க. அரோரா பெரிய கிரிமினல் இது அது இதுன்ற மாதிரி பெரிய ஜேம்ஸ் பாண்ட் குடும்பத்துல இருந்து வந்திருக்காங்கன்ற மாதிரி அவங்கள வச்சு இவ்வளவு பில்டப் பண்றீங்களே. ஜேம்ஸ் பாண்ட் குடும்பத்துக்கே இந்த மாதம் அஸ்திவாரம் போட்டவங்க யாரு? பார்வதி. அவங்க வந்து இவங்க நண்பன் மேல வந்து பேட் டச்னு அக்யூசேஷன் வச்சிருக்காங்க. எவ்வளவு பிரச்சனை பண்ணிடுற பின்னாடி எவ்வளவு பேசியிருப்பாங்க. எப்படிப்பா உனக்கு கண்ணை புடிங்க எங்க வச்சிருந்தியாப்பான்னு கேக்குறேன். கண்ணு இல்லையா? போ நீங்க பிளைண்டா? காது கேட்காதா? இதெல்லாம் எப்படி தெரியல? அரோரா பண்ணதெல்லாம் மட்டும் இவ்வளவு தெளிவா தெரியும் போது பார்வதி பண்ணது எப்படி உங்க கண்ணுக்கு தெரியல? ஏன் இது நீங்க வந்து பார்வதிய தைரியமா கேட்கல? இத வந்து உங்க நண்பன் கிட்ட சொல்லல? பாத்து இருந்துக்கோ, சேஃபா இருந்துக்கோ. அரோராவை நம்பாதனா பார்வதியும் அதுக்கு ஈக்குவலா நம்பாத. அதான் எனக்கு சொல்லி இருக்கணும்ல. அதான் கேட் திறக்கிறதுக்கு முன்னாடி கீழே விழுந்துட்டீங்களா சார்? மண்டல கிண்டல அடிபட்டுச்சு, ஏதாச்சும் வேற மாதிரி பேசுறீங்க. அதுதான் எனக்கு டோட்டலா எனக்கு பிடிக்கல. அவர் பேசின விஷயங்கள் எல்லாமே பிடிக்கல. இது எங்கேயோ ஒரு இடத்துல வந்து கமருதீனுக்கு வந்து அரோரா விஷயத்துல மறுபடியும் பேக் ஃபயர் ஆகுமோன்ற ஒரு இது கூட இருக்கு. ஏன்னா பெரும்பாலுமே பேரண்ட்ஸை விட ஆம்பளை பசங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் சொல்லும் போது மைண்ட் பயங்கரமா ஹிட் ஆகும். என் நண்பன் சொல்றான்டா அப்படின்ற மாதிரி. அப்படியே நேர் ஆப்போசிட் பாத்தீங்கன்னா அவங்க அக்கா. ஏன்னா அவங்க அக்கா பேசும்போது அவங்க நடுவுல வந்து அந்த ஃப்ரெண்டு வந்துட்டு என்ன சொன்னாரு, சரி சரி நம்ம தனியா பேசலாம், உங்க அக்காவோட பேச அவருக்கு தெரிஞ்சிச்சு போல இருக்கு. நம்மளோட ஒப்பீனியன் அப்படியே வேற மாதிரி இருக்கு, இவங்க அக்கா வேற மாதிரி இருக்கு. சரி நம்ம தனியா கூட்டு போய் அப்புறம் பேசிட்டோம், ஃபர்ஸ்ட் அவங்க பேசிட்டோம் அப்படின்ட்டு. அவங்க உள்ள நுழைஞ்ச உடனே ஒண்ணு பண்ணாங்க பாத்தீங்களா? வாங்க அக்கா அப்படின்னு பாரு சொன்னா தங்கச்சி அப்படி தரமா இருக்கு சம்பவம் அப்படின்றது. ஏன்னா எங்க ஃப்ரெண்ட்ஸ் வேற, ஃபேமிலியா இவங்க எவ்வளவு அசிங்கத்தை ஃபேஸ் பண்ணிருப்பாங்க கமருதீனும் பார்வதி பண்ண விஷயங்களை. சோ அவங்க அக்கா சைடுல இருந்து யோசிச்சு பாருங்க. உறவினர்களா இருக்கட்டும், பக்கத்து வீட்டு ஆளுங்களா இருக்கட்டும், சொந்தக்காரங்க யாரா இருந்தாலும் என்னங்க இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க, எவ்வளவு பேடா ஃபீல் பண்ணிருப்பாங்க. சோ எனக்கு அந்த பிரஷர் தோணுச்சு. அவங்களுக்கு பார்வதியை பிடிக்கல அப்படின்றதும் எனக்கு நல்லா வெட்டு வெளிச்சமாவே நல்லா தெரிஞ்சுது. அண்ட் வந்து இன்னொரு நல்ல அட்வைஸ் பண்ணாங்க. அது அவங்க ஃப்ரெண்டும் பண்ணாரு, இவங்களும் பண்ணாங்க. என்னன்னா, நீ கோவம் வந்தா ரொம்ப கெட்ட வார்த்தைங்க பேசுற, வார்த்தைகளை பேசு. அப்படிதான் திவ்யாவை பத்தி. ஆமா என்ன எதுக்கு அவ்வளவு கெட்ட வார்த்தை, ஏன் இப்படி பண்ற, அதெல்லாம் பேசாத, தப்பு. அதெல்லாம் வந்து வார்த்தைகளை ஒரு லேடிஸ் கிட்ட அணுகும் போது ஒரு விஷயம், உனக்கு லேடிஸ் ஃபேன்ஸ் இருக்கு, போயிடுவாங்க, நீ பெண்களை பார்த்து இப்படி பேசினா போயிடுவாங்க அப்படின்ற ஒரு இது வரும். சேரை எட்டி விட்டதை சொன்னாங்க தெரியுமா? நம்ம வீடு நினைச்சு. ஆமா இது நம்ம வீடு கிடையாதுப்பா தம்பி, சேரை எட்டி விடுறதுக்கு. அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அவங்க நல்லா அட்ரஸ் பண்ணாங்க, சூப்பரா அட்ரஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு இடத்துல கூட என்ன சொன்னாங்கன்னா, நம்ம ரோட்ல நடந்து போகும்போது தலை நிமிர்ந்து நடந்து போகணும், நீ பண்ணி வச்சிருக்கிற விஷயத்துக்கு எங்களால அதெல்லாம் எங்களுக்கு கஷ்டமா இருக்கு அந்த மாதிரின்றது நல்லா. அது ஒரு அதுதாங்க சொல்றேன், அக்கான்றது அடுத்த அம்மா மாதிரி. இப்போ அப்ப அம்மாவும் கிடையாது, இவங்க இருக்கிறாங்க, இவங்க ஆல்ரெடி கல்யாணம் ஆனவங்க. அந்த கல்யாணம் ஆன வீட்டுல கூட எவ்வளவு விமர்சனங்கள் ஃபேஸ் பண்ணிருப்பாங்க. ஏன்னா உன் தம்பி போயிட்டு ஒரு பெண்கள் கிட்ட இப்படி போயிட்டு கெட்ட வார்த்தை பேசுறது, கோவப்பட்டா இது பண்றது, இன்னொரு பொண்ணு கிட்ட காதல்ன்ற பேர்ல என்ன பண்ணிட்டு இருக்கான் பப்ளிக் ஷோல, இது ஒன்னும் பர்சனல் லைஃப் கிடையாது. அதே மாதிரி இன்னொன்னு சொன்னாங்க, வாழ்க்கைய தீர்மானிக்கிற இடம் இது கிடையாது, நீ வெளியில கிடையாது, வெளியில வந்து பாத்து. எஸ் அண்ட் அதாவது அவங்க ஃப்ரெண்டு போய் எப்படி அரோராவை ஆப்போசிட்ல ஒரு ரியாக்ஷன்ல ஒரு விஷயத்த பண்ணாரோ, இந்த அம்மா அப்படியே போயிட்டு கமருதீன் நிக்கிறாரு. அரோரா என்ன சொல்றாரு, நீங்க வந்து கோவம் வந்துச்சுன்னா இங்கிலீஷ் பேசுவாங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு இங்கிலீஷ்ல வேற பேசக்கூடாதுட்டாங்க, வெயிட் பண்றாங்க, தமிழ்ல பேசுறாங்க. ஐடி அததான் கமருதீன் சொன்னாப்ல, ஐடி. ஏங்க எனக்கு ஒருத்தர் சொன்னாரு, எனக்கு ஒரு நண்பர் வந்து காமனா மியூச்சுவல் ஃப்ரெண்ட்ஸ், எனக்கும் ஃப்ரெண்டு கமருதீனுக்கு. அவர் சொன்னார் அவங்க அக்காலாம் போனா பயங்கரமா கத்திடுவாங்கன்ட்டு. ஆனா அவங்க அதாவது பர்ஸ்ட் அவுட் ஆகக்கூடாம ஒரு கண்ட்ரோல்ல இருந்த மாதிரி இருந்தது. பட் அவங்களோட எண்ணங்கள், அவங்க யோசனை வெளிப்பட்டுச்சு. இதுதான் அவங்க மனசுல இருக்கிற கோவம். பட் அது கண்ட்ரோல் பண்ண முடியும், எவ்வளவோ ட்ரை பண்ணாலுமே இதுதான் அதோட அர்த்தம் அப்படின்றது நம்மளுக்கு காமிச்சுது. அண்ட் இவங்க கிளம்பும் போது என்ன பண்ணிருக்காங்க, அரோரா கமருதீன் நிற்கும் போது, நீங்க கமருதீனுக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டு, நிறைய இடத்துல அவருக்கு துணைக்கு நின்று இருக்கீங்க, சப்போர்ட் பண்ணிருக்கீங்க, நல்ல அட்வைஸ் பண்றீங்க, சூப்பர், இப்படி இருங்க, வெளியில வந்தாலும் பேச மாட்டேன்னு சொன்னீங்களா, அப்படிலாம் பண்ணாதீங்க, அவன் நல்லவன் தான் கமருதீன், நீங்களும் எங்கிட்டயும் பேசுவீங்களா அப்படின்ற மாதிரி. அப்போ அது எப்படி இருந்ததுன்னா, நம்ம ஒரு ரிவ்யூல ஒரு விஷயம் பேசுறோம்ல, அது கனெக்ட் ஆச்சு அவங்க அக்கா கூட. அவங்க நண்பன் பண்ணது நான் தான் சொல்றேனே, அவர் எதுக்கு போயிட்டு இப்படி ஒரு ஃபேக் டிராமா ஒண்ணு பண்ணிட்டு வந்தாருன்னு தெரியல, நியாயமாவே இல்ல அவர் பண்ணது. பட் அவங்க அக்கா பண்ணது எனக்கு பயங்கரமா கனெக்ட் ஆச்சு. எனக்கு என்னன்னா, அவங்க நண்பன் பேசும்போது அவங்க அக்கா மட்டும் ஸ்பாட்ல அடிச்சு அந்த அக்கா என்ன தெரியுமா கேட்டிருக்கோம், தம்பி என்னடா நினைச்சு உனக்கு, இல்ல மாத்தி பேசிட்டு இருக்கிற, நீ உட்காருடா, அதெல்லாம் கிடையாது, அரோரா நல்லாடா, அந்த பொண்ணு அப்படி இப்படி இருந்தாலுமே நல்ல பொண்ணு தான், உனக்கு நிறைய இடத்துல நின்று இருக்குல்ல கூட அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. ஆனா உண்மை அதுதானங்க. சரி ஸ்ட்ராட்டஜி அதெல்லாம் விடுங்க, நிறைய இடத்துல கமருதீனுக்காக அந்த பொண்ணு ஸ்டாண்ட் எடுக்கிறது நம்ம பாத்துருக்கோம், அது கமருதீன் மனசாட்சிக்கே தெரியும். ஆனா ஒரு ஃப்ரெண்டு சொன்னோன்னே கமருதீனும் நம்பிடுறாரு வேற வழி இல்லாம. ஏன்னா
இந்த ஃப்ரெண்ட்ஷிப் பிக் பாஸ் வீட்டுக்கு வந்துட்டான். ஆனா இப்போ இந்த பொத்தின் ராஜ்ன்றவர் வந்து ரொம்ப வருஷமே இவரோட கரியர் ஸ்டார்டிங்ல இருந்து இருக்கிற ஃப்ரெண்ட்ன்றதால ஆப்வியஸா அவர் சொல்றதுதான் நம்பணும்னு தோணும். ஆமா ஆமா அது டிஃபால்ட். சோ அவர் நம்பிடுறாரு, நம்பி இதுல இன்ஃப்ளூயன்ஸ் ஆயிடுறாரு. பட் அக்கா சொன்னதையும் மைண்ட்ல எடுத்துப்பாரா, கன்ஃபியூஸ் ஆவாரான்னு கேட்டா டவுட் தான். அதுக்கப்புறம் கிளம்பும் போது நம்ம பாரு மேடம் ஒண்ணு பாத்தீங்களா, கேம் பாத்துக்கிறோம், நீங்களும் பெருமைப்படுற மாதிரி யோசிக்காதீங்க, நாங்க உங்களை வந்து பெருமைப்படுத்துவோம். அதுக்குதான் அவங்க சொன்னாங்க, நீங்க உங்க அம்மாவை பெருமைப்படுத்துங்க, இவ எங்களை பெருமைப்படுத்திட்டோம், எதுவா இருந்தாலும் வெளியில போய் பாத்துக்கலாம் அப்படின்றதெல்லாம் பாருங்க. அடடே இந்த பொம்பளை பயங்கர டேஞ்சர் பொம்பளை போல. அதாவது பாரோட மைண்ட் செட் எப்படி இருந்துக்கு தெரியுமா, உன் தம்பி டென்ஷன் ஆனாலே சேர எட்டி ஒதிக்கிறான், வார்த்தைங்களால என்ன கொள்றான், நீயும் அதுக்கு ஏற்ப ஒரு இது பண்ணி இருக்கிற, வெளியில வந்து அப்போ உன்னை நான் ஹேண்டில் பண்ணணுமா, ஐயோ என்ன பண்றது அப்படின்ற மாதிரிலாம் இருந்தது. ஆக்சுவலா நீங்க யோசிச்சு பாருங்க, தம்பிக்கே அவ்வளவு கோவம் வருதுன்னா அவனுக்கு முன்னாடி வந்தவன்டா அக்கா எனக்கு எவ்வளவு கோவம் வரும் அப்படிங்கறது ஆக்சுவலா இருந்ததுங்க. இன்னொரு விஷயம் ஒண்ணு பண்ணாங்க, வீட்டுக்குள்ள வரும்போது பார்வதி அவங்கள வெல்கம் வரும்போது பார்வதியோட அம்மாவை பாத்துட்டாங்க. பார்த்த உடனே விக்ரம் கிட்ட கேக்குறாங்க, என்னங்க இது ஏதோ ஒண்ணு நடக்க போது போலயே, அவங்களும் இருக்கிறாங்க பார்வதி அம்மா ஒண்ணு. இல்ல அவங்க 24 ஹவர்ஸ்ல வந்திருக்காங்க, அதனால நீங்க அவங்களை கண்டுக்காதீங்க, நீங்க வாங்க அப்படின்ற மாதிரிதான் விக்ரம் கூட்டம். சோ அப்பவே இன்னொன்னு அவங்க இன்டர்வியூஸ்லயும் பார்க்கும்போது இப்படிதான் இப்போ இங்க என்ன ஒரு விஷயம் காமிச்சாங்களோ அதை ஓப்பனாவே பேசினாங்க இன்டர்வியூஸ்ல. அந்த விஷயத்த எக்ஸாக்டா என்னால கனெக்ட் பண்ணிக்க முடிஞ்சது பிபி வீட்ல. ஆனா அவங்க ஃப்ரெண்ட் பொத்தின்ராஜ் இருக்காருல்ல, பொத்தின்ராஜ் வாட் எவர் இட் இஸ் ஹிஸ் நேம், அவரு இன்டர்வியூக்கு பேசுனதும் உள்ள போய் பண்ண டிராமாக்கும் சம்பந்தமே இல்ல. என்னப்பா ஆச்சு இவருக்கு, என்னடா இப்ப என்னாச்சு, வீட்டுக்குள்ள போனோம்னே டக்குன்னு ஏதாவது பேய் உள்ள ஒண்ணு நுழைஞ்சிருச்சா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. எனக்கு ரொம்ப சிரிப்பா தான் இருந்தது. ஆக்சுவலா கஜினிமாய் ஷார்ட் டர்ம் மெமரி லாஸ் நினைக்கிறேன், எழுதி வச்சு படிச்சிருப்பாரு நினைக்கிறேன். நான் இப்பவும் என்ன தெரியுமாங்க சொல்றேன், அரோராவை பத்தி சொன்னது ஓகே, தட்ஸ் யுவர் ஒப்பீனியன், நான் ஒன்னும் சொல்லல. ஆனா தம்பி செகண்ட் வில்லிய புடிச்சிருக்கப்பா, ஃபர்ஸ்ட் மெயின் வில்லியா பார்வதி இருக்காங்களே விஜய் பாரு, அவங்கள விட்டுட்டு அவங்கள கூட நம்பிடல, இந்த பொண்ணு நம்ப கூடாதுன்றதுதான் எந்த வகையில நியாயமா நீ ஒரு அட்வைஸ் கொடுத்துட்டு வந்திருக்க. அந்த பையனுக்கு அதை சொல்லிதான் மைண்ட்ல ரெஜிஸ்டர் ஆகும் ஆட்டோமேட்டிக்கா. ஏற்கனவே அந்த பொண்ணு மேல இருக்கிற மயக்கத்துலதான் கமுருது நிறைய விஷயத்துல தலையிட்டு கெட்ட பேர் வாங்கியிருக்காது. நீ இன்னும் கீ கொடுத்துட்டு வந்தா என்ன ஆகும், ஓ பெர்ஃபெக்ட் மேட்ச் என் லைஃபுக்கு, ஓ வி போத் ஆர் மேட் இன் ஹெவன் அப்படின்லாம் அவர் நினைச்சிக்க மாட்டாரா? அதெல்லாம் அப்சல்யூட்லி. ஏக்கா எனக்கு தெரிஞ்சு இவர் வெளியில ஒரு 14 கதை வந்திருக்கு, கமர்ஷியல் நான் தான் கதை கேட்டுட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன் சொன்னாப்ல. சொல்லிட்டாரு. சந்தோஷமான விஷயம் தான். என்ன விஷயம்னா, மச்சான் நான் தான்டா கதை கேட்டுட்டு இருக்கேன், ஒரு 10-15 கதை சொல்லிட்டு இருக்காங்க, வெளில வந்தோடனே நீ நடிக்க ஏங்க அதெல்லாம் எனக்கு சந்தோஷம் தான், வளரணும்ன்றதுக்காக தான் மேடைக்கே வராங்க. ஆனா இந்த மாதிரி இல்ல, எனக்கு அதுதான் அந்த 14 கதை எப்படி கெடுத்து விடலாங்கிறதுக்காக வந்து பிளான் போட்டு போறாரான்னு எனக்கு தெரிஞ்சு இப்படி அட்வைஸ் கொடுத்து ஜட்ஜ்மெண்ட் வெரி ராங். அவர் வெளியில பேசுறது ஒண்ணா இருக்கு, உள்ள இன்னொரு தாட்டும் இருக்கு. இந்த மாதிரி எல்லாம் போயிட்டு நம்ம ஏன் பிரதீப் மாதிரி போய் கவின் போய் பிரதீப் எப்படி மாசா அடிச்சு நீ ஒண்ணு பண்ற அப்படின்னு ஒண்ணு காமிச்சாப்புல. சோ நிறைய பேர் என்ன சொன்னாங்க, அதனாலதான் பிரதீப்ப வந்து பிக் பாஸ்க்கு கூப்பிட்டு இருக்காங்க, டேரிங்கான ஒரு ஆளு, நண்பனை வந்து பப்ளிக் பிளாட்ஃபார்ம்லயே போட்டு அடிச்சல ஒரு சம்பவத்தை பண்ணாரு. சோ இவரு என்ன பண்றாரு, நான் அந்த மாதிரி இல்லாம வேற மாதிரி ஒண்ணு பண்ணுவேன், பண்ணிட்டா என்னையும் அடுத்ததுல வந்து பிக் பாஸ்ல போடுவாங்கன்னு சொல்லி இவ்வளவு மொக்க போட்டுட்டு வந்தாரான்னு தெரியல. ஆனா சில விஷயங்கள் பயங்கர அக்செப்டபிளே கிடையாது, மொக்கையா இருந்தது ஆக்சுவலா. அதான் மக்களே, ஃபேமிலி வீக் நாளையோட முடிய போது. காலையில விக்ரம் ஃபேமிலி இன்னைக்கு போயிருக்காங்க, ஈவினிங் சுபிக்ஷா ஃபேமிலி. அண்ட் இந்த வாரம் எலிமினேஷன் சப்போஸ் சிங்கிள் எலிமினேஷனா இருந்தா எனக்கு தோன்ற விஷயம் அமித் போயிடுவாருன்னு எனக்கு தோணுது. டபுளா இருந்தா அமிதா சுபிக்ஷாவா இல்ல இதுக்கு மேலே ஏதாவது ஒரு சர்ப்ரைஸ் பிபி டீம் நம்மளுக்கு கொடுக்குதா தெரியாது. பட் இஃப் இட் இஸ் சிங்கிள் எலிமினேஷன் ஐ ஹேவ் a lot of high chances for அமித் அப்படின்றது நான் சொல்றேன். சொல்ல முடியாது, அது சுபிக்ஷாவா கூட இருக்கலாம். இத வந்து நான் எப்படின்னா ஓட்டிங் இதுல பார்த்துதான் சொல்றேன், ஓட்டிங் அன்அபிஷியல் ஓட்டிங்க பார்த்து தான் சொல்றேன். சோ இப்படி வச்சுக்கலாமே, சுபிக்ஷா ஒரு அமித் அப்படின்னு வச்சுக்கலாம். டபுள்ல ஒண்ணு, டபுளா இருந்தா ரெண்டு பேரையும் சேர்ந்து வெளியில அமைச்சிடுறாங்களா, இல்ல இதையும் தாண்டி ஏதாவது ஒரு சர்ப்ரைஸ் பேக்கேஜ், அன்ஃபேர் பயங்கரமான ஒரு அன்ஃபேர் எவிக்ஷன், ஒரு ஷாக் கொடுக்க போறாங்களான்றதையும் பார்ப்போம். ஆமா இல்லக்கா, இப்ப நான் ரீசென்ட் டேஸ்ல இந்த பிக் பாஸ் மீம்ஸ் இதெல்லாம் அனுப்பி விடுவாங்க இன்ஸ்டாகிராம்ல, இல்லன்னா நம்மளும் இந்த பேஜ் ஃபாலோ பண்ணி வச்சிருக்கோம் வரும்ல. அதுல என்னன்னா அமித்துக்கு கூட பார்வதி கூட சம்திங் ஏதோ ஸ்டோரி லைன் போகுது, சுபிஷாக்கு எதுவுமே இல்ல, சும்மா ஸ்கிரீன் முன்னாடி நின்று பாட்டு மட்டும் தான் படிக்காது, போர் அடிச்சிச்சு, அதோட ஸ்டோரி லைன் முடிஞ்சிருச்சு. அது ஸ்ரீரஞ்சினி நீங்க பாக்கல, நாங்க நேத்து பேசிட்டோம். ஸ்ரீரஞ்சினி வீட்டுக்குள்ள போய் என் புருஷனை பத்தி எனக்கு தெரியும், என்னை பத்தி என் புருஷனுக்கு தெரியும், பாருகிட்டே சொல்லிட்டாங்க, நீ லாங் டிரைவே கூட்டு போன கூட எனக்கு பிரச்சனை கிடையாது, என் புருஷன் மேல நம்பிக்கை இருக்கு, இந்த டாபிக் வச்சுக்கிட்டு ஒரு சீனை போடாதீங்க அப்படின்னு அமித்துக்கிட்டே பர்சனலா சொல்லிட்டாங்க. சபையிலயும் வச்சு சபைக்கும் சொல்லிட்டாங்க, பார்வதிக்குன்னு சொல்லிட்டாங்க. அங்க ஓவர் ரியாக்ட் பண்றதுக்கு ஒண்ணுமே கிடையாது. இன்னொன்னு ஆல்ரெடி இருக்கும் போதும் பெரிய சம்பவம் கிடையாது, சும்மா இருக்கிற டப்பாவை அடிச்சுன்னு இருந்தாங்க, காலி டப்பாவை அடிச்சுன்னு இருந்தாங்க, டமால் 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 டமால்ட்டு. அதுல ஒண்ணும் இல்ல, நம்மளுக்கு தான் தெரியுமே.
சோ ஒண்ணுமே கிடையாது, பப்ளிக்கும் தெரியும், எல்லாமே தெரியும் அப்படின்றதுனால பிபி டீம் அதெல்லாம் வந்து இனிமே இன்னொரு 3 வீக்ஸ்க்கு இந்த ரிஸ்க் எல்லாம் எடுக்க மாட்டாங்க. இன்னும் 3 வாரம் தான் இருக்கு. அடுத்த வாரம் டிக்கெட் டு ஃபினாலே இருக்கு. ஓகே, அதுக்கு அடுத்த வாரம் பணப்பெட்டி, அதுக்கு அடுத்த வாரம் ஃபைனல்ஸ் முடிய போகுது. பிக் பாஸ் 3 வீக்ஸ் தான் இருக்கு. சோ இப்போ உட்காந்துட்டு இப்ப நீங்க இது ஒரு 4வது வாரம் 5வது வாரம் சொன்னீங்கன்னா இன்னும் 2-3 வாரம் இதை வச்சு ஏதாவது நம்மளுக்கு ஒன்று கிடைக்குதான்னு பாக்கலாம். சோ முடியிற காலகட்டத்துல இந்த ரிஸ்க் எடுப்பாங்களான்னு கேட்டா டவுட் தான். அண்ட் இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். இவர் இந்த கமர்த்தனோட ஃப்ரெண்டு வந்து மிக்ஸ்டு ரிவ்யூவா போதுரா வெளியில ரிவ்யூவை பத்தி எல்லாம் பேசினார் நண்பன் கிட்ட. மக்களை பத்தி ரிவ்யூ பத்தி உடனே பிக் பாஸ் வந்து இந்த ரிவ்யூ கிவ்யூ பல போன்ற வார்த்தைகள் எல்லாம் வந்து நீங்க தவிர்த்துடணும் அப்படின்ட்டு. ஏன்னா இது வந்து அதெல்லாம் பேசக்கூடாது, அவங்களுக்கு ஒரு இது கொடுக்கறது தானே, ஒரு இன்டர்வியூ. சோ இதெல்லாம் ஸ்டாப் பண்ணாங்க. அண்ட் லெட்டஸ் ஐ அம் வெயிட்டிங் ஃபார் விக்ரம்ஸ் வைஃப். அவங்க வந்து சுபிக்ஷா கிட்ட நீ தூரமா இரு, அந்த பொண்ணு விஹானாவே கேமுக்கு பிரச்சனைன்னு ஒதுக்குச்சு, பொண்ணையும் ஒதுக்குறேன்னு சொல்லியிருக்கு, நீ ஏன் சுபிக்ஷாக்கு இவ்வளவு இது பண்ற அப்படின்னு பேச போதா? இல்ல பார்வதி கிட்ட வந்து நீங்க ஒய்ஃப் ரொம்ப என் ஹஸ்பண்ட் ரொம்ப அட்டாக் பண்ண போறீங்கன்னு அவங்க பண்ண போறாங்களா? இல்ல அவங்க சிரிச்சுக்கிட்டே நீ விளையாடுற ஒரு கேம் நல்லா தான் இருக்கு விளையாடிடுன்னு சொல்லிட்டு போயிடுவாங்களா எப்படின்னு தெரியல. அண்ட் சுபிக்ஷா ஃபேமிலிக்கு இந்த இடம் ஒரு புது இடம், ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் அவங்களுக்கு என்ன கேட்டா. சோ அவங்க வந்து அவங்க பொண்ணோட கேம கண்டிப்பா இது பத்தாதுன்னு ஏதாவது பண்ணணும் தான் சொல்லுவாங்க. ஏன்னா அவங்க ஃப்ரெண்டும் அப்படிதான் சொல்லியிருந்தாங்க வீடியோல. சோ பாக்கலாம். அண்ட் எவிக்ஷனை பத்தியும் நம்ம பேசிட்டோம். சோ திஸ் இஸ் இட் மக்களே, இன்னைக்கு நடந்தது எல்லாமே பேசிட்டோம். எஸ், நாளைக்கு பாத்திரலாம். நாளைக்கு முடிச்சுட்டு நாளைக்கு அண்ணன் வருவாப்ல விஜய் சேதுபதி அண்ணன். நாளைக்கு வெள்ளிக்கிழமை, நாளானிக்கு தான் சனிக்கிழமை. ஓ மை காட், ஒரு நாள் லீவ் எடுத்த உடனே எங்க ஆங்கருக்கு என்னமோ ஃபெஸ்டிவல் டைத்துல இருக்கறேனா, அதனால எனக்கு அப்படியே tomorrow 2 families are coming man, Vikram and Subhika. Let's talk about it. sorry, அது லீவ் விட்டோம்னா நான் ஃபெஸ்டிவல் முடிஞ்சு போயிட்டேன். அது தெரியுது நல்லா. இதெல்லாம் நோட் திஸ் யுவர் ஆனர். ப்ரொடியூசர் பேரை நான் சொல்ல மாட்டேன், ஏன்னா நாங்க ரொம்ப சீக்ரெட்டா மெயின்டைன் பண்றோம் எங்க ப்ரொடியூசரை. சோ ப்ரொடியூசர் நோட் திஸ். ஓகே, இல்ல நோட்லாம் வேண்டாம். அப்புறம் இப்ப கமெண்ட் செக்ஷன் போறோமா இல்லையா? எஸ், கமெண்ட்ஸ் ப்ளீஸ் ப்ரொடியூசர். கமெண்ட் இது எங்க இன்னொரு ப்ரொடியூசர். கமெண்ட்ஸ் போடுங்க ப்ரொடியூசர் ஜி, கமெண்ட்ஸ் அண்ணாத்த போட்டுருவண்ணாத்த. ஓகே, நுக்னா 7797. பார்வதி அம்மா ரொம்ப மெச்சூர்டா ஹேண்டில் பண்ணாங்க. பாவம், அவங்களோட மனசு எப்படி இருக்கும் பாருங்க. இவரு மதுரைக்காரர் தான் நினைக்கிறேன். கண்டிப்பா இருக்கு, என்னமோ ஒரு விஷயம் இருக்கு. அதுக்கு வேற மாதிரி சுத்தி வந்து அவங்க சொன்னாங்க அவங்க பொண்ணுக்கு வந்து ஓகே என்னமோ இருக்கு. ஆனா எங்க அம்மா வெளிப்படமா எதுவுமே பேசாததுனால நம்ம சேஃபா தான் இருக்குன்ற ஒரு பார்வதிக்கு ஒரு கான்பிடன்ஸ் ஒன்று வந்திருக்கு. அண்ட் அவங்க படிச்சவங்க, அவங்களே ஒரு டீச்சர் அப்படின்றதுனால அவங்க நல்லாவே ஹேண்டில் பண்ணாங்க. போய் வீட்டுக்குள்ள பாத்துக்கலாம்பா, பப்ளிக்ல எதுக்கு பண்ணணும் அப்படின்றது நல்லாவே ஹேண்டில் பண்ணாங்க ஆக்சுவலா. அவரும் மதுரைக்காரர் தான் நினைக்கிறேன். அவங்க எல்லாம் போட்டு வச்சிருக்கிறாப்ல. நெக்ஸ்ட் தேவா 0810. I felt like wrong advice given at right time by Kamruddin friend. His point of view about Aurora is completely irrelevant. But one good thing is his sister made some sensible statement, but he won't take that to his mind. Yes sir, yo correct-ஆ சொன்னீங்க தேவா, கரெக்டா சொன்னீங்க. இதுதான் நாங்களும் நம்ம ரிவ்யூல இப்போ பேசணும். என்னன்னா கண்டிப்பா ஃப்ரெண்ட் சொல்றதா அவர் மைண்ட்ல எடுத்துப்பாரு, அவங்க அக்கா சொன்னதை எடுத்துக்க மாட்டாரு. அண்ட் ஒரு மட்டமான ஒரு அட்வைஸ் கொடுத்துட்டு வந்திருக்காரு. ஈக்குவலா பார்வதியும் ஒரு அட்டாக் பண்ணி பார்வதியை பத்தி சொல்லியிருந்தா அது மேபி இன்னும் கொஞ்சம் பெட்டர் ஒரு நல்லா இருந்திருக்கும். ஒரு ஃப்ரெண்டுக்கு கொடுக்குற ஒரு பெர்ஃபெக்ட் அட்வைஸா இருந்திருக்கும். ஏன் பார்வதிக்கு சாதகமா நின்று அரோராவை கெட்டவளாக்குனாருன்னு எனக்கு சுத்தமா புரியல. சிரிப்பா தான் இருந்தது. உங்களுக்கும் அது ஒத்து போகுதுன்னு எனக்கு ஆக்சுவலா சந்தோஷமா இருக்கும். ஆனா இதுல நீங்க ஒண்ணு கத்துக்கலாம்க்கா. என்ன அப்படின்னா, பசங்க வந்து ஃப்ரெண்ட்ஷிப்க்கு எவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க அப்படிங்கறத நீங்க கத்துக்கலாம். புரியுதா? கேக்குதா? நெக்ஸ்ட் ஜி. கொஞ்சம் கேக்குது. ஆனா பட் எங்களுக்கு புரிஞ்சிச்சு. தயாசரன் 37-4. ஒருவேளை பாரு அம்மாவோட மைண்ட் வாய்ஸ் இதுவா இருக்குமோ? ஒருவேளை பாரு அம்மாவோட மைண்ட் வாய்ஸ் இதுவா இருக்குமோ? அபியக்கா பூசஞ்சலி புஷ்பாஞ்சலி எல்லாம் வெளியே வா புஷ்பாஞ்சலி அதான் புஷ்பாஞ்சலி எல்லாமே இல்ல. அரோரா டாக் வாஸ் இமோஷனல். ஓகே எஸ், ஓகே ஃபைன். நான் இது சொல்லிடுறேன், எனக்கு புரிஞ்சிச்சு. சாரி ரெஜிரா, உங்களுக்கு நடுவுல நல்லா கட்டாச்சு. ஓகே ஃபைன். என்ன விஷயம்னா, அவங்க அண்ணா, அவங்க ஃபேமிலி அண்ட் எனக்கு தெரிஞ்சு திஸ் பிஆர் டீம் பக்கத்துல வைங்க, செகண்டரி ஃபேமிலி, அவங்க அண்ணா எல்லாம் சொல்லியிருப்பாங்க, நீ வீட்டுக்குள்ள போய் தேவையில்லாம வெளியில வரட்டும் பேசுற மாதிரி ஒரு இருந்துட்டு வந்துட்டு இருப்பாங்க. She is also well managed women, she is an educated women, நல்லாவே ஹேண்டில் பண்ணாங்க. பட் மனசுல இருக்கும்
இன்னொரு 3 வாரம் தானே, வந்த உடனே பேசிக்கலாம் அப்படின்றது மைண்ட் செட். அண்ட் எஸ், அரோராஸ் டாக் வந்து 1 hourல வரல பிகாஸ் ஆஃப் த டியூரேஷன். 24 hours காமிச்சது எனக்கும் சந்தோஷம். ஏன்னா அவங்க ரொம்ப அழுதாங்க கேமரா முன்னாடி எமோஷனலா. சோ அதுக்காக ரெஸ்பெக்ட் பண்ணி அந்த வீடியோ போட்டு காமிச்சது அரோராக்கு இன்னும் ஹாப்பினஸ் கொடுத்துருக்கோம்னு நினைக்கிறேன். எஸ். நெக்ஸ்ட் ஜி, அடுத்த கமெண்ட் போடுங்க ப்ரொடியூசர். இன்றைய பொழுது மேரி கிறிஸ்மஸ். எனக்கு என்ன, இதுதான் பார்வோட ஒரிஜினல் கேரக்டர்னு தோணுது. சும்மா வேணும்னே பிக் பாஸ் டீம் அண்ட் மக்களுக்கு விபூதி அடிச்சிட்டாங்க. உண்மையிலேயே அரோரா பாவம் தோணுச்சு. கமுதி ஃப்ரெண்ட் நெக்ஸ்ட் சீசனுக்கு அடி போட்டாச்சு. மேரி கிறிஸ்மஸ். முதல்ல மேரி கிறிஸ்மஸ் அண்ட் ஹாப்பி நியூ இயர். நீங்க கரெக்டா சொல்றீங்க. அவர் அடுத்த பிக் பாஸ் அஸ்திவாரம் போட்டுட்டு பிளஸ் பாருக்கு சப்போர்ட் பண்ணா பாருவோட பிஆர் டீம் கமுர்தனுக்கும் சேர்த்து ஓட்டெல்லாம் தெளிப்பாங்க, கொஞ்சம் அப்படி அர்ப்பணிப்பாங்க அப்படின்ற மைண்ட் செட்ல ஏதோ ஒரு மொக்கையான ஒரு அட்வைஸ கொடுத்துட்டு வந்திருக்காரு. இதுல அரோராவை பலியாடாக்கிட்டாங்க. எனக்கு இது எவ்வளவு நியாயம்னு எனக்கு தெரியல. பட் மக்களாகிய நம்ம அதை பாக்குறோன்றதுனால நம்ம கரெக்டா யோசிச்சு இனிமே ஓட்டு போடுறத கரெக்டா நம்ம பிளான் பண்ணி பண்ணணும்ன்றது. ஏன்னா பிஆர் டீம் எவ்வளவு புஷ் பண்ணாலும் கடைசியில மக்களோட சப்போர்ட் இல்லாம அவங்களால எதுவும் பண்ண முடியாது. ஆமா. சோ நம்ம அதை ஃபோக்கஸ் பண்ணி இனிமே போலாம். அவர் ஃப்ரெண்ட விடுங்க. அவரு அடுத்த பிக் பாஸ் போனா அவரையும் இந்த மாதிரி ரிவ்யூல வச்சு அவர் கேம் என்னன்னு புரிஞ்சிச்சு. இப்ப கேம் போட்டோம், பிக் பாஸ் போட்டோம், அதுக்குதான் வெயிட்டிங் பண்றேன். நான் போய் கூப்பிட்டுருவாங்கன்னு நினைக்கிறேன். போலாம். ஆமா, போட்டோம் அடுத்த வாட்டி பாத்துக்கலாம் அப்படிங்கறதா. நெக்ஸ்ட் ஜி. நன்றி, தேங்க்யூ அண்ணா, தேங்க்யூ. ஓகேக்கா. சோ இன்னைக்கு சம்பவங்கள்லாம் சிறப்பா முடிஞ்சு. எதிர்பாருங்கள் இதனாலதான் சொல்றாங்கன்னு நினைக்கிறேன். எதிர்பார்த்து எதுவுமே நடக்க மாட்டேங்குது பாத்தீங்களா. இது வந்து அந்த டேக்லைன் செட் ஆகாத ஒரே ஆள் என் ப்ரொடியூசர் மட்டும்தான். ஆனா அவங்க எல்லாத்தையும் எதிர்பார்த்ததுதான் வரும் அப்படிங்கிறது. நீங்க ஆக்சுவலா பயங்கரமா பப்ளிசிட்டி ஆனதே நம்ம ப்ரொடியூசர் தான். அவங்க யோசிப்பாங்க 1-2 தடவை ஏதோ கொஞ்சம் பெருமைக்கு சொல்லிருக்கலாம், ஆனா அடுத்த வாட்டி எல்லாம் போட்டது பயங்கர காண்டு தெரியுது அப்படின்ட்டு. ஆனா என் ப்ரொடியூசருக்கு சொல்ல வருது என்னன்னா, நாங்க மொத்தமாவே காண்டுல தான் உங்களை பண்ணிருக்கோம் அப்படின்றது. எங்களால வந்து நடிக்க முடியாது, இது பிபி ஹவுஸ் கிடையாது, அதனால நம்ம ஒரிஜினலா பண்ணிட்டோம். எனிவே தேங்க்யூ மக்களே, தேங்க்யூ ப்ரொடியூசர், தேங்க்யூ மக்களே. அதேதான், நன்றி மக்களே. சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, ஃபேமிலியில சேர்ந்துருங்க. வேற வழியே கிடையாது. இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்கு. என்னடா ஃபேமிலி முடிய போதே நினைக்க வேண்டாம். நம்ம சேனல்ல நிறையவே இருக்கு, நல்லாவே இருக்கு, புதுசா இருக்கும், தினுசா இருக்கும். அதனால சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வேற எங்கேயுமே கிடைக்காது. இங்க இந்தியா கிஸ்ல மட்டும் தான் கிடைக்கும். அப்படிங்கிற மாதிரி. ஓகேவா? ஓகே மக்களே. சோ இன்னைக்கு ஷோ முடிஞ்சு. எல்லாருக்கும் ஒரு ஹாப்பி கிறிஸ்மஸ், மேரி கிறிஸ்மஸ், ஹாப்பி நியூ இயர். ஓகே. அதனால நேத்து வரலங்கிறத கோச்சிக்க வேண்டாம். வந்துருவோம், இனிமேல் கரெக்டா வந்துரும். ஓகேக்கா. சோ இன்னைக்கு ஷோ இதோட முடிஞ்சு. நாளைக்கு நானாக்கா உங்களுக்கு சந்திக்கிறது அபியக்கா அண்ட் ரஜுரா தேம்பாவுங்க. ஓகே, டாடா, பை பை, see you, good night. உங்க டாய்லெட் கிளீனர் பைசன் டாய்லெட் கிளீனர் குவாலிட்டியை விட பெட்டர்னு நிரூபிச்சா உங்க மொத்த பணமும் ரீஃபண்ட். பைசன் டாய்லெட் கிளீனர் இப்போது 79 ரூபாயில். அது இது அப்படி இப்படின்னு எப்படி பார்த்தாலும் இதுதான் ஹிட்டான ஆஃபர். குறைந்த விலை, நிறைந்த தரம். தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன்.